ஆண்டவர் கொடுத்தார். அதற்காக நன்றி செலுத்துவோம். இப்பொழுது ஈவினிங் ப்ரோக்ராமு தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாய் சங்கீதம் 66:20 படி எங்கள் ஜெபத்தை தள்ளாமலும் நமது கிருபையை எங்களை விட்டு விலக்காமலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக அப்படி சொல்லிட்டு வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நல்ல நாளை ஆசீர்வதித்து தரும்படி ஜெபிக்கும்படி மிஸ்ஸஸ் ஏஞ்சலை அழைக்கிறேன். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம், ஸ்தோதரிக்கிறோம், ஸ்தோத்திரப்பனே ராஜா. இந்த நாளின் தகப்பனே, இந்த மாலை வேளையிலே தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் தகப்பனே அப்பா உம்முடைய சமூகத்தில் வந்து அப்பா உம்முடைய நாமம் மகிழும்படியாக தகப்பனே உம்முடைய நாமத்தை இயேசப்பா ஸ்தோத்திரம் மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஒன்றாக கூடியிருக்கிறோம் சுவாமி. அப்பா இந்த வேளையிலும் தகப்பனே அப்பா உம்முடைய பிள்ளைகள் தகப்பனே இயேசப்பா ஸ்தோதரிக்கிறோம் தகப்பனே, உம்மை ஆராதிக்கும்படியாய் உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் தந்த இந்த நல்ல ஒரு நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா உம்முடைய பிள்ளைகள் தகப்பனே நாங்கள் இயேசப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே இயேசப்பா இந்த ப்ரோக்ராமில் அப்பா செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தருடைய இயேசப்பா வல்லமையான கிருபை அப்பா கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேங்க தாவ. ஆமென் தகப்பனே இயேசப்பா. ஒவ்வொரு காரியங்களிலும் அப்பா ஒவ்வொரு ப்ரோக்ராமிலும் என் தேவனுடைய இயேசப்பா நாம மாத்திரம் மகிமையடையட்டும் சுவாமி. ஆமென் தகப்பனே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்க இருங்கப்பா. ஆமென் தகப்பனே இந்த இடத்துல இயேசப்பா அப்பா இயேசப்பா வராமல் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கூட்டி சேருங்க சுவாமி. அப்பா தக்க சமயத்தில் அப்பா நாங்கள் துவங்க கர்த்தர் கிருபை செய்தீரே உமக்கு நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஆமென் தகப்பனே இன்று முழுவதும் கர்த்தரை நான் காத்து வழி நடத்தின நல்ல ஒரு தயவிற்காய் நன்றியப்பா. இன்னும் தகப்பனே இயேசப்பா இந்த ஆராதனை முழுவதிலும் இயேசப்பா உம்முடைய அபிஷேகம் நிறைம்படியாய் ஜெபிக்கிறேங்க தாவே. ஆமென் தகப்பனே இயேசப்பா ஒவ்வொரு காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க என் தேவன் நீங்கள் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேங்க தாவே. அப்பா ஸ்தோத்திரம். பாகம் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீங்கள் காத்துருளுங்கப்பா. எல்லா ஞானத்தையும் என் தேவன் நீங்கள் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேங்க தாவே. அப்பா ஸ்தோதரிக்கிறேங்க தாவே. நடத்த போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இயேசப்பா நீங்க வழி நடத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆதியாகமம் 18:2 ஆபிரகாம் தன் கூடாரத்துக்கு வந்த 3 புருஷர்களை தரை மட்டும் குனிந்து தண்ணீர் கொண்டு கால்களை கழுவி வரவேற்றான். விருந்தோம்பல் நம் ரத்தத்தில் கலந்தது. அதன்படி முதல் படி வரவேற்பு. அந்த வரவேற்பை வழங்கும்படியாக சிஸ்டர் நான்சி அழைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கண்ணீர் துடைப்பதும் பெண், கண்ணீர் விடுவதும் பெண், கண் இமைப்போல் காப்பதும் பெண், கண்மணியே என்று கொஞ்சுவதும் பெண், கனிவோடு உபசரிப்பதும் பெண், கண்மூடித்தனமாய் நம்புவதும் பெண், சாதிக்க துடிப்பவளும் பெண், சாதனை படைப்பவளும் பெண். இப்படிப்பட்ட பெண்களாகி எங்களை இந்த உலகத்திற்கு உருவாக்கி தந்த எங்கள் தந்தையாம் இயேசு கிறிஸ்துவை முதலில் வரவேற்று அவருக்கு நன்றி சொல்லி இந்த வரவேற்புரையை தொடங்குகிறேன். JMF சபையில் ஒவ்வொரு நாளும் வசனத்தை கற்பித்து விசுவாசத்தில் எங்களை வளர உதவி கொண்டிருக்கும் போதகர்களை முதலில் வருக வருக என்று வரவேற்கிறோம். அர்ப்பணிப்பையே சேவையாக செய்து சபைக்கு முன்னாலும் திரைக்கு பின்னாலும் தொண்டு ஆற்றி வரும் எங்களது 2 செக்ரட்டரிமார்களையும் அவர்களோடு இணைந்து செயலாற்றும் மூப்பர்களையும் கமிட்டி மெம்பர்களையும் தகப்பன்மார்களையும் ஆண்களையும் சகோதரர்களையும் இரண்டாவதாக வரவேற்கிறோம். பார்வையாளர்கள் இல்லை என்றால் இந்த விழா ஏது? இதை கண்டு எங்கள் அழைப்பை ஏற்று வந்த ஒவ்வொரு பார்வையாளர்களையும் பெரியோர்களையும் பெண்களையும் தாய்மார்களையும் குழந்தைகளையும் வருக வருகவென்று வரவேற்கிறோம். கடைசியாக இந்த விழாவிற்கு முக்கிய காரணமான எங்கள் குழு தலைவி, எங்கள் பாசமிகு நேசமிகு இது எதையும் தாங்கும் இதயம் கொண்ட எங்கள் கெட்சி அக்காவை அன்போடு வரவேற்கிறோம். சபையாக நாம் செய்யும் இந்த சேவை கிறிஸ்துவின் அன்பின் பிரகாசமான எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று சொல்லி இந்த வரவேற்புரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சங்கீதம் 68:11 தாவீது இவ்விதமாக கூறுகிறார், ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துவதின் கூட்டம் மிகுதி. அப்படியாக ஆண்டவன் தந்த வசனத்தை நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள் மிஸ்ஸஸ் இரக்கமுத்து. அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதரிகளுக்கு இந்த நாளில் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துல என்னை
இந்த இடத்திலே நான் வந்து நிற்பதற்கு கர்த்தர் செய்த மேலான கிருபைக்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா நான் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்த நான் இந்த நாளிலே இந்த இடத்தில் இந்த திருச்சபையிலே நிற்கும்படியாக கர்த்தர் முன் குறித்திருக்கிறார். அதனால் உண்மைதானே, அதனால தான் கர்த்தர் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. ஏதோ நான் பெரிய அறிவாளியும் கிடையாது, ஞானமானும் கிடையாது. கர்த்தர் தந்திருக்கிறான்னு சின்ன என் இருதயத்திலே பேசின இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த நாள் வந்து எதுக்காக நம்ம நினைவு கூறுகிறோம்? பெண்கள் நாள், அப்படி தானே? உமன்ஸ் ஃபெலோஷிப்பை நம்ம வந்து ஆசிரித்துட்டு இருக்கோம். உண்மையாகவே பெண்களாய் பிறந்ததற்கு எத்தனை பேர் மகிழ்ச்சி அடைகிறீங்க? நான் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் என்னென்னா, இந்த வானத்தையும் பூமியையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எத்தனை நாளில் உருவாக்குனாங்க? 6 நாளில் உருவாக்குனாங்க. ஆனால் கர்த்தருடைய அந்த ஆண்டவருடைய அந்த மனசுக்கு வந்து பெண்களை உருவாக்காமல் நிறைவடையலை. உண்மை தானே? எல்லாம் உருவாக்கிட்டு அதை வானத்தையும் பூமியும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக கடவுதுன்னு சொன்னாங்க. அவை யாவும் உண்டாயிற்று. மனுஷனை என்ன செய்தாங்க? அவங்களோட கையினால் தன்னுடைய சாயலில் ஆதாமை உருவாக்கினாங்க. அப்படி தானே? உருவாக்கின பிறகு ஆண்டவரோட அந்த கற்பனையில் அது நிறைவாக இருந்துச்சா? இல்லை, அது நல்லது இல்லைன்னு கண்டாங்க. ஏன்? மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை. அதனால் அவங்களுக்கு ஒரு ஏற்ற துணை வேண்டும்னு சொல்லி ஏவாளை அந்த மனுஷனுடைய விழா எலும்பெடுத்து உருவாக்குனாங்க. அப்படி உருவாக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் அந்த 6ஆவது நாள் நிறைவடைந்து நம்மளை உருவாக்கின பிறகு தான் ஆண்டவருக்கு ஒரு நாள் ரெஸ்ட்டு தேவைப்பட்டது. அப்போ நிச்சயமாக நம்ம வந்து விசேஷமானவர்கள் தானே. கர்த்தராகிய ஆண்டவர் நம்ம எல்லாரையுமே விசேஷித்தவங்களாக வச்சுருக்குறாங்க. இந்த உலகத்திலே பெண்களாக பிறந்தவங்க யார் பாடு இல்லாமல் இருந்தாங்க? யார் உபத்திரம் இல்லாமல் இருந்தாங்க? எல்லாருக்குமே உபத்திரங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. ஆனாலும் ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் வந்து ஒவ்வொரு பெண்களையும் ஒவ்வொரு சகோதரிகளையும், ஏன்னா சிறு பிள்ளைகள்லேருந்தே நம்ம பைபிளில் எத்தனையோ சிறு பிள்ளைகள் கூட ஆலோசனை கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? நாகமான் அந்த நாகமானுடைய குஷ்டரோகம் நீங்குவதற்கு அந்த ஒரு சிறு பெண் தான் வேலைக்காரி. அந்த சிறு பெண் ஒரு ஆலோசனை கொடுக்குறா. அந்த ஆலோசனையை யார்? அந்த நாகமானவர் கேட்டிருக்கிறாரு. அந்த ஆலோசனைப்படி கர்த்தர் அவருக்கு விடுதலை கொடுத்தாங்க. அதனால் சிறு பெண்களை கூட பைபிளில் நம்முடைய வேதத்தில் எடுத்து கர்த்தர் பிரயோஜனப்படுத்தியிருக்கிறாரு. பெண்கள் வந்து அநேக பெண்கள், நிறைய பெண்கள் இருக்காங்க. எல்லாரையும் சொல்கிறதுக்கு நமக்கு நேரமும் கிடையாது, சொல்கிற அளவில் நான் வந்து ஞானியும் கிடையாது. நிறைய பெண்கள் சாராளை பார்க்கலாம், ஆகாரம் பார்க்கலாம். சாராளும் ஆகாரம் 2 பேரும் ஒவ்வொரு விதமானவங்க. சாராள் வந்து தனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அடிமை பண்ண தன்னுடைய கணவனுக்கு வந்து விட்டு கொடுக்குறார். எவ்வளோ மூலமாக என் குடும்பம் வந்து கட்டப்படணும்னு. ஆனால் சரிதான், ஆகார் வந்த உடனே என்ன செய்தா? அவளுக்கு வந்து ஒரு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்த உடனே சாராள் தன்னுடைய நாச்சியாரை வந்து அற்பமாக எண்ணினா. நமக்கு யாருக்குமே அந்த யாரையும் அற்பமாக எண்ணக்கூடியது எண்ணம் இருக்கக்கூடாது. அற்பமாக எண்ணினால சாராள் என்ன அவங்கள கடினமாக நடத்த தொடங்கினாங்க. அதனால் அவங்கள விட்டு போனாங்க. அவங்க வந்து வெளியே போனாங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? வெளியே போக அனுமதிச்சாரா? கிடையாது. அந்த வனாந்திரத்தில் போகும்போது அவன்ட என்ன சொல்கிற ஆண்டவர் வந்து அவள் போய் ஒரு நீரூட்டாண்டையில் உட்காந்துட்டா. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரேன்னு கூப்பிட்றாரு. அது சொல்ல வேணுமா? வேண்டாம். அவளுக்கு தெரியாத நான் அடிமை பண்ணுன்னு. ஆனால் கர்த்தர் வந்து அவளை மீண்டுமாக அந்த இடத்துக்கு கடந்து போக பண்ணுவதற்காக சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரேன்னு சொல்லும்போது அவள் உண்மையாகவே ஏற்றுக்கிட்டான். ஆமாம், நான் அடிமை பெண் தான், நீ ஏன் வந்தான்னு கேட்டால் அதுக்கு பதில் என்ன சொல்கிறா? நான் வந்து என்னுடைய சாராளுக்கு நான் அடங்கி இருக்க முடியலை. அவள் என்ன கொடுமைப்படுத்துகிறா. கொடுமைப்படுத்த காரணம் என்ன? உன் வாய் தானே. நீ வந்து அற்பமாக நினச்சதுனால தான் சாராள் வந்து உன்னை கொடுமைப்படுத்த தொடங்கு. அவள் தன்னுடைய கணவனுக்கு உன்னை விட்டு கொடுத்துருக்கா. ஆனால் நீ என்ன செய்தா? அடிமை பண்ணா வந்தவ உனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடச்ச உடனே சாராளை நீ அற்பமாக என்ன. அதனால் அந்த இதை கேட்டுட்டு அவள் திரும்ப அவர் சொன்ன அந்த தேவதூதன் சொல்ல கேட்டு திரும்ப போயிட்டா. போய் அங்கே அடங்கி இருந்தால் அந்த குழந்தையை பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பின்னும் என்ன செய்தா? கர்த்தர் அடுத்தபடியாக அவங்கள அனுப்புகிறாங்க. எதுக்கு? அந்த இஸ்மவேலை கொண்டு அவள் குழந்தைய ஒரு துருத்தி தண்ணீரோட அந்த குழந்தைய தாயை அனுப்பும்போது அந்த தாயோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? நம்மளை அந்த யோசித்து பாருங்கள். அவள் அந்த துருத்தி தண்ணீரை கொண்டு எங்கே போகிறான்? வனாந்திரத்தை அலைந்து திரியும் போது அந்த இடத்துல துருத்தியின் தண்ணீர் தீரும்போது தான் அவள் தேவனை நோக்கி பார்க்குறாள். அது தேவனை நோக்கி பார்க்கும்போது அவ்வளவு நேரம் அவளுக்கு அடைபட்டிருந்த கண்கள் அந்த நேரத்தை திறக்கப்படும் போது அவள் பக்கத்தில் இருக்க நீரூட்டி அவளுக்கு தெரியுது.
அப்போது நம்ம வந்து மனுஷனை சார்ந்து ஜீவிக்கும்போது நமக்கு அந்த கண்கள் திறக்கப்படாது. கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய கண்கள் இந்த உலகத்தில் என்ன பாடுகள் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு அவைகளிலிருந்து விடுதலை தருவார். அப்படி தானே? அப்படி நிறைய காரியங்கள் பார்க்கலாம். பைபிளில் எத்தனையோ பெண்களை பார்க்கலாம். லேமுவேல்னு ஒரு தாயார். அந்த தாயார் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய மகன் வந்து ராஜா தான். அந்த ராஜா வந்து லேமுவேல்னு சொல்கிறோம். அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குற என்ன ஆலோசனை, நீ மதுவுக்கும் மாதுவுக்கும் அடிமைப்படாது. நீ மதுவுக்கும் மாதுவுக்கும் அடிமைப்பட்டால் உன்னுடைய வாய் வந்து நியாயத்துக்கு திறக்கப்படாது. அதனால நீ வந்து மதுவுக்கும் மாதுவுக்கும் விலகி இருக்கணும். நீ அப்படி இருந்தால் நியாயமாக நடந்து கொள்ளலாம், ஜனங்கள் உன்னை நேசிப்பாங்க, நல்லாட்சி செய்யலான்னு சொல்கிறாங்க. அப்படி ஆலோசனை கொடுக்குற நிறைய தாய்மாரை பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம அபிகாயில்னு ஒரு ஸ்திரீ வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க ஞானமாக செயல்படுற ஒரு காரியத்தை நமக்கு சொல்கிறாங்க வேதத்தில். அந்த அபிகாயில்னு அந்த பேரோட அர்த்தம் என்னென்னா மகிழ்ச்சிக்குரியவள். ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருந்துச்சா? கிடையாது. அவருடைய கணவன் என்ன, நல்ல வசதி உள்ளவன் தான், எல்லாம் இருக்குது. ஆனால் என்ன, ரொம்ப துஷ்டமான மனுஷன், குடிகாரன். ஆனால் அவன் அந்த கணவனுக்கு கீழ்ப்பட்டு அடங்கி இருக்கணும். அப்படி தான் இருந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன செய்கிறான், நாபாலுக்கு வந்து தொழில்துறை இருக்குது. அவர் தொழில்துறைன்னு தான் இன்றைக்கி உள்ள கம்பெனி மாதிரி நினைக்கிறேன். அவருடைய அந்த தொழில்துறை எங்கே இருக்குது, கர்மேலில் இருக்குது. இந்த நாபாலுடைய ஆடுகள் வந்து, நாபாலுக்கு 3000 ஆடுகளும் 1000 வெள்ளாடுகளும் உண்டுன்னு நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அது எங்கே, அந்த பாரான் வனாந்தரத்திலே மேய்க்க விட்டுருக்காங்க. தாவீதும் அவனுடைய ஆட்களும் பாரான் வனாந்தரத்தில் இருக்காங்க. ஏன்னா சாமுவேல் இறந்த பிறகு சாமுவேல் அந்த அடக்கெல்லாம் முடிஞ்ச பிறகு அவர் வந்து பாரான் வனாந்தரத்துக்கு போயிட்டார். அங்கே போய் இருக்கும்போது தாவீதுக்கும் நிறைய ஆட்கள் உண்டு, அவங்களுக்கு ஆடு மாடுகள் உண்டு. அதை பரிபாலிச்சுட்டு அவங்க அங்கே இருக்கிறாங்க. அப்போ தாவீதுடைய வேலைக்காரங்க ஆடு மேய்க்கிறவங்களும் இந்த நாபாலுடைய ஆடு மேய்க்கிறவங்களும் சேர்ந்து ஒரு இடங்களில் வேலை பண்ணும்போது எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக இருப்பாங்க. அப்படி தானே? அப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது ஒரு முறை வந்து அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ஆடுகளுக்கு மயிர் கத்திரிப்பாங்க. மயிர் கத்திரிக்கக்கூடிய அது வந்து அந்த தொழில்துறை செய்யக்கூடிய அந்த அவங்களுக்கு அதுதான் ஒரு நல்ல நேரம், அதுதான் அவங்களுக்கு வருமானத்தை கொடுக்குற நேரம். அந்த நேரம் என்ன செய்கிறாங்க, அந்த நாபால் வந்து அந்த கர்மேலில் வந்து மயிர் கத்திரிக்கிறக்க வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு யார், தாவீதுடைய வேலைக்காரர்கள் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது என்னென்னா இந்த சொல்கிறாங்க. அப்போ நாபால் அந்த தாவீது என்ன சொல்கிறான்னா, அப்போ நம்ம இவ்வளவு நாளும் இந்த நாபாலோட வேலைக்காரர்களும் அவங்க ஆடுகளை அவங்க நம்மளும் சேர்ந்து தானே வேலை பண்ணியிருக்கோம். அப்போ அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் இல்லாதபடி நம்ம அவங்கள பாதுகாத்துருக்கோம். அவங்களுடைய ஆடுகளுக்கு சேதம் இல்லை, அவங்களுடைய பொருள்களுக்கு சேதம் இல்லாமல் நான் பாதுகாத்துட்டு வந்திருக்கோம். அதனால அந்த தாவீது வந்து நாபால் வந்து அந்த கர்மேலுக்கு வந்து வந்திருக்கிற நேரத்தில் நீங்கள் போய் ஏதாவது சொல்லி நமக்கு அந்த வெகுமானத்தை வாங்கிட்டு வாங்கன்னு அப்படி யார்கிட்ட, அந்த தாவீதுடைய வேலைக்காரங்க வந்து நாபால்கிட்ட ஆளை அனுப்புகிறாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு 10 பேர் அனுப்புகிறாங்க. வந்து நாபாலோடு பேசுகிறாங்க. உங்களுக்கு நலம் உண்டாகட்டும், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், எல்லாமே நல்லது, உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்க எல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து யார்கிட்ட வரோன்னா தாவீதுன்ட்டு வரோம், ஈசாயின் மகனாகிய தாவீதின் இடத்துலேருந்து வரோம். இப்போ அவன் எங்கள் தாவீது ஐயா என்ன சொல்லி அனுப்பியிருக்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து எங்களுக்கு ஏதாவது வெகுமானம் தரணும். ஏன்னா உங்கள் ஆடுகளும் எங்கள் ஆடுகளும் சேர்ந்து தான் ஒரு இடத்துல மேய்ஞ்சிட்டு இருந்தோம். இப்போ உங்களுக்கு நாங்கள் நல்ல விதமான காரியங்கள் செய்திருக்கிறோம், எங்களுக்கு வந்து ஏதாவது வெகுமானம் தரணும்னு எங்கள் தாவீது ஐயா வந்து விரும்புகிறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது ஆள் அனுப்பியிருக்காங்க, வந்து கேட்குறாங்க. இங்கே கேட்க வரும்போது இந்த நாபால் வந்து பேருக்கு, அவன் நாபால்னு உள்ள பேர் எப்படியோ அப்படியே அவன் துஷ்ட மனுஷன். யாரோடைய சமாதானமாக பேச மாட்டான், யாரோடையும் பொறுமையாக பேசுகிறது அவனுக்கு விருப்பம் கிடையாது. எல்லாரோட ரொம்ப மோசமான வார்த்தைகளை கொண்டு பேசும். அப்போ நாபால் சொல்கிறான், அது எனக்கு தாவீதையும் தெரியாது, அவனுடைய ஆட்களையும் தெரியாது, அந்த யாரையும் தெரியாது, எனக்கு வந்து நான் யாருக்கும் எதுவும் செய்யவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவனுடைய வேலைக்காரர்களை அனுப்புன்னு. வனாந்தரங்களில் வந்து எப்படின்னு சொன்னால் பக்கத்து இடம் கிடையாது, எவ்வளவோ தூரங்கள் நடந்து வருகிறவங்க. இப்போ வர்றவங்களுக்கு அந்த இடத்துல போஷிக்கணும். ஆனால் இந்த நாபால் என்ன செய்தான்னு தெரியுமா, ராபால் வந்து என்ன செய்கிறான், யாருக்குமே அந்த அவங்க இருந்து இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்களே அவங்களுக்கு நம்ம தான் என்ன செய்வோம், யாராவது வந்தால் கொஞ்சம் தண்ணியாவது கொடுப்போம். அவன் எதுவுமே கொடுக்காம திருப்பி அனுப்பிடான். திருப்பி அனுப்பினோடனே இந்த நாபாலுடைய இந்த ஊழியக்காரர்கள், அந்த தாவீதுடைய ஊழியக்காரர்கள் வந்து தாவீதுன்ட்டு போய் சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் இப்படி போனோம்,
அவர் எங்களை மதிக்கவே இல்லை, எங்களுக்கு எதுவுமே செய்யலை. அது நீங்கள் யாருன்னு கேட்டுட்டு எங்களை திருப்பி அனுப்பிட்டாங்க. அதனால் நாங்கள் அப்படியே வந்துட்டோம்னு சொல்லவும் தாவீதுக்கு ரொம்ப கோபம்னா எரிச்சல்னா, நம்ம வந்து நன்மையான காரியங்களை செய்திருக்கோம், சரி அவன் நமக்கு ஒன்றும் தராமல் இருந்தாலும் ஏதாவது நல்ல விஷயங்களாவது சொல்லி அனுப்பியிருக்கலாம், இது அதுவும் பண்ணாமல் இப்படி அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், அவன் மிகுந்த கோபத்தில் என்ன செய்கிறான், தன்னுடைய வேலைக்காரர்கிட்ட சொல்கிறான், நீங்கள் வந்து அவங்க தாவீதுன்ட்டு 600 வேலைக்காரர்கள் இருக்காங்க, ஒரு 400 பேரை என் கூட நீங்கள் வாங்க, உங்கள் பட்டயத்தை எடுத்துக்கோங்க, ஏன்னா நாளைக்கு நேரம் விடிகிற நேரத்தில் நாபாலுக்குன்னு சொந்தமாக அந்த இடத்துல எதுவுமே இருக்கக்கூடாது, அப்படி நம்ம ஆக்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப, ஏன்னா அவன் ஏற்கனவே முரடன் போயிடுவான்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு கிளம்பியாச்சு. அப்படி அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போது இதை வந்து யார், தாவீதுடைய ஒரு நாபாலுடைய ஒரு வேலைக்காரன் கேள்விப்பட்டு வந்து நாபாலுடைய மனைவி அபிகால்கிட்ட சொல்கிறான், எஜமானி அம்மா, நம்முடைய எஜமான் வந்து தாவீதுடைய ஒரு 10 ஊழியக்காரங்க வந்தாங்க, அவங்க வந்து ரொம்ப அவமானப்படுத்தி இப்படி அனுப்பிட்டாங்க, ஆனால் தாவீது என்னென்னா நம்மளை வந்து நம்மையும் நம்ம சேர்ந்து எல்லாத்தையும் நிகிரகம் பண்ணுறதுக்காக அவன் கிளம்பி வந்துட்டு இருக்காதாட்டு நாங்கள் கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லி அபிகாயிட்ட சொல்லும்போது அபிகாயில் வந்து ஞான் புத்தியாக செயல்படுறாங்க. அவங்க வந்து என்ன அந்த நேரத்தில் அவங்க வந்து மனசில் ஏதோ சஞ்சலப்படலை, தேவ சமூகத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து வார்த்தைகளை கேட்டு வாங்கிட்டு அவங்க வந்து ஞானமாக செயல்படுறாங்க. இப்போ ஒரு ஆளுடைய கோபத்தை தணிக்கணும்னு சொன்னால் நம்ம வந்து அவங்க கோபத்தை குறைக்கிற மாதிரி ஏதாவது செய்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த 1 சாமுவேல் 25வது அதிகாரம் அதனுடைய 25வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தில் இவைகளை எல்லாம் செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷமோ அரை மணிக்கூரோ 1 மணிக்கூரோ போதுமா? நம்ம எல்லாம் பெண்கள் அப்படி தானே. இப்போ நமக்கு தெரியும், ஒரு வீட்டில் கொஞ்சம் திடீர்னு ஒரு 4 கெஸ்ட் வந்தாலே நம்ம வந்து காலையிலேருந்தே நம்ம சமையல் பண்ண தொடங்கும், ஆனால் அந்த நேரத்துக்கு முடியாது. அப்போது இவங்க வந்து 200 அப்பங்கள் அந்த மீதியான பொருட்களை எல்லாத்தையும் அவங்க எவ்வளவு தீவிரமாக அதை வந்து சேர்த்துருக்காங்க. தீவிரம் அதாவது, ஏன்னா இவ்வளவு கொண்டு அவன் எதிர வரும்போது அவனுக்கு முன்னாடி நம்ம போய் நின்னாதான் நம்ம ஜீவனும் பாதுகாக்கப்படும், நமக்கு உண்டான ஜீவனும் பாதுகாக்கும். தன்னுடைய கணவன் வந்து துர்மனுஷன் தான், அவனுடைய ஜீவனையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இவைகளை எல்லாம் ஆயத்தப்படுத்தி முதலாவது தன்னுடைய வேலைக்காரர்கள் கூட அந்த கழுதையில் இந்த எல்லா வெகுமதிகளையும் வைத்து அனுப்பிட்டு அவங்களுக்கு பின்னாக இந்த அம்மா போகிறாங்க. போயிட்டு ஒரு மலையிலேருந்து இறங்கி வரும்போது ஆப்போசிட்டில் தாவீது அவனுடைய வேலைக்காரங்க வரதை பார்த்த உடனே இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அந்த கழுதையிலேருந்து கீழே இறங்கி அவருக்கு முன்னாடி ஓடி போகிறாங்க. ஓடி போய் தரையில் விழுந்து, ஆண்டவனே நீங்கள் எங்களுக்கு எந்த துரோகமும் செய்திடாதீங்க, உங்கள் வேலைக்காரங்க வரும்போது நான் வந்து இதை கேள்விப்படலை, என் புருஷன் அவர் பேர் அப்படியே அவர் ரொம்ப மோசமான ஆள். அந்த 25வது வசனத்தில் அதில் அவரை பற்றி போட்டிருக்கு, இப்படி இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு அவர் தாவீது வந்து ஒரு நல்ல மனுஷன் அவருக்கு தெரியும், அதனால் நீங்கள் ரத்தம் சிந்துனா உங்களுக்கு தான் கஷ்டம், நீங்கள் வந்து தேவனுடைய மனுஷன், அதனால் நீங்கள் அந்த ரத்தம் சிந்த வரக்கூடாது, பழி வாங்கக்கூடாது, எங்கள் மேலே தயவு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட விண்ணப்ப அவங்க கேட்ட அந்த இதனால் தாவீது என்ன செய்ய, நீ வந்து தீவிரமாக என்னை சந்திக்க வராமல் இருந்தால், அந்த 34வது வசனத்தில் இருக்க பாருங்க, நீ தீவிரமாக என்னை சந்திக்க வராமல் இருந்தால் நேரம் விடிகிற நேரத்தில் நாபாலுக்கு எதுவுமே இராதபடி நான் செய்திருப்பேன்,
ஆனால் நீ வந்து இப்படியாக வந்து கேட்டதுனால உனக்காக இப்படி நான் ஒரு தயவு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெகுமதிகளை அவள் கையிலேருந்து வாங்கிட்டு நீ சமாதானத்தோட போ, உனக்கு வந்து நீ நீ சமாதானத்தை விட உன் வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இதை கேட்டுட்டு அந்த அம்மா வீட்டுக்கு வரும்போது இங்கே என்ன நடக்குது தெரியுமா? ராஜாவுக்கு வைக்கப்பட்ட விருந்து மாதிரி பெரிய மதுபான விருந்து வச்சு நாபாலுங்க குடிச்சு கும்மாளம் அடிச்சுட்டு நாபால் வந்து அப்படி இருக்கிறாரு. அவருக்கு ஒன்றுமே ஞாபகம் கிடையாது, என்ன நடக்குதுன்னே நாபாலுக்கு தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. அப்போ இந்த பெண் செய்கிறான்னா வந்து அவ்வளோ கோபப்படலை. வந்து அந்த ராத்திரியில் எதுவுமே அந்த சகோதரனுக்கு அந்த புருஷனுக்கு சொல்லாமல் எல்லாத்தையும் மனசில் வச்சு நேரம் காலையில் அவருடைய புத்தியெல்லாம் தெளிந்த பிறகு என்ன சொல்கிறான்னா, இது இந்த மாதிரி இது இந்த மாதிரி எல்லாம் காரியங்கள் நடந்திருக்கு, உங்களுக்கு ஒன்றுமே தெரியும். அப்போ இந்த மனுஷன் என்ன செத்தவனை போல் ஆயிட்டான். ஏன்னா நம்ம சக மனுஷங்களை மதிக்கணும், சக மனுஷங்களை நேசிக்கணும், இது எதுவுமே அவன் கையில் கிடையாது. அவன் வந்து ரொம்ப துஷ்ட மனுஷனாக இருந்தனால இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்திருக்கான். அதனால் அப்படி விட்டுட்டாங்க. அப்போ தாவீதின் மூலமாக வர வேண்டியதான அந்த அந்த கேட்டுக்கெல்லாம் இந்த ஒரு பெண் அபிகாயில் தான் ஞானமாக இருந்ததுனால அவளுடைய ஜீவனுக்கும் அவளுடைய வஸ்துக்களுடைய ஜீவனுக்கும் அவங்களுக்கு இருந்த ஆடு மாடுகள் எல்லாத்தையும் பாதுகாத்து. ஏன்னா இல்லைன்னா என்ன செய்திருப்பான், தாவீது வந்து ஒரு நாயை கூட விட்டு வைக்க மாட்டான். அப்போ இதெல்லாம் விட்டு வைப்பானா என்ன? அப்போ இதை வந்து சொன்னது வந்து யார்? நாபாலுடைய ஒரு ஊழியக்காரன் வந்து அவனுக்கு தெரியும் அந்த நாபால்கிட்ட சொன்னால் எதுவுமே நடக்காது, அவன் இன்னும் கேட்டுக்கு விரோதமாக நடப்பான். அபிகாயில்கிட்ட சொன்னால் எதாவது நடக்கும்னு சொல்லிட்டு அபிகாயில்கிட்ட சொல்லி அந்த கேட்லேருந்து அவங்கள பாதுகாத்துக்கிட்டாங்க. இல்லை நம்ம என்ன படிக்கிறோன்னு சொன்னால், நம்மளும் ஞானமாக நடந்துக்கிட்டு அந்த உலகத்தில் எவ்வளவோ காரியங்களை மேற்கொள்ளலாம். உலகத்தில் நிறைய பாடுகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. எல்லாவற்றுக்கும் தகப்பனே கர்த்தர் இந்த ஒரு பைபிளில் நமக்கு எல்லாமே விடைய வச்சுருக்குறாங்க. ஏன்னா நான் ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன். ஒரு வயசான ஒரு பாட்டியம்மா, ஒரு 75 வயசு இருக்கும் அவங்களுக்கு. அவங்க வந்து அவங்க இருக்கிற கிராமத்துலேயும் சுற்று பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் வந்து என்ன இந்த பாம்பு கடிச்சா, கிராமங்களில் நிறைய பாம்பு அந்த பூச்சி பொட்டுகள் இருக்கும், அந்த பாம்பு கடிச்சா அதுக்கு பச்சளை மருந்து கொடுத்து எல்லாரையும் பாதுகாத்துருவாங்க. ஒரு மனுஷங்க கூட இந்த பாம்பு கடிச்ச அந்த பூச்சி பொட்டுகள் கடிச்சு யாருமே இறந்தவங்க கிடையாது. அப்போ அப்படி நான் இது வந்து ஒரு புத்தகத்தில் படித்த கதை தான். அப்படி பார்க்கும்போது இந்த அம்மா 15 வயசுலேருந்து 75வது வயசில் அவங்க இறந்து போகிறாங்க. அப்போ எத்தனை வருஷம் இதில் வேலை பார்த்துருக்காங்க? அதனால் இந்த 60 வருஷமும் அந்த பாம்பு கூட்டங்கள் எல்லாம் என்னடா நம்ம யாரை கொத்தினாலும் அவங்க வந்து மரணத்துக்கு போகாமல் அவங்க ஜீவன் அந்த பொம்பளை பாதுகாத்துக்கிட்டு ஒரு நாள் இவங்களுக்கு ஏதாவது சரியாக செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன அந்த அம்மாவை கடிச்சிருச்சு. இந்த அம்மா வந்து ஒரு மருந்து நமக்கு தெரியும், அதை யாருக்காவது சொல்லிக் கொடுக்கணும், யாருக்குமே சொல்லிக் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது இந்த அம்மாவை கடித்த உடனே மயங்கி விழுந்துட்டாங்க. பக்கத்தில் இருந்து ஓடி வந்து அம்மா என்னாச்சுன்னு கேட்டா பாம்பு இது அந்த ஒன்று பாம்பு கடிச்சிருச்சா? ஆமாம் என்ன பாம்பு கடிச்சு நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் மருந்து எடுத்து கொடுக்குறோன்னு சொன்னால் இந்த அம்மா சொல்லவே இல்லை. ஏன் சொல்லலைன்னா அது வந்து ரகசியமாக, அது ரகசியம். அதனால அந்த ரகசியத்தை சொன்னால் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த ரகசியத்தை சொல்லாமலே அந்த அம்மா இறந்து போயிடுச்சு. பாம்பு கடிச்சா யாராவது பிழைப்பாங்களா? அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆனால் நமக்கு இந்த பைபிள் அப்படி கிடையாது. எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இதுக்குள்ளால இருக்குது. நம்ம இந்த வேதத்தை படித்தா வேதத்தை படிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. பைபிளில் வசனம் சொல்லுது, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகு மீன்னு பைபிளில் சொல்லுது. எல்லாமே இந்த வேதத்தில் இருக்குது. இந்த வேதத்தை ஒவ்வொரு நாள் நம்ம படிக்கும்போது இதன் படித்தா மட்டும் போதாது, வேதத்தினுடைய வார்த்தைகள் வந்து நம்முடைய வாழ்க்கையாகணும், நம்முடைய வாழ்க்கை வந்து சாட்சியாக இருக்கணும். இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாக நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா எவ்வளவோ பெண்களை நம்ம இந்த வேதத்துலேருந்து பார்க்க முடியும். நிறைய பெண்கள் இருக்காங்க, அன்னாள் இருக்கிறாங்க. அன்னாள்னு சொல்லும்போது அவங்க ஒரு மிகுந்த பாரத்தில் இருந்து ஜெபத்தினால ஒரு குழந்தை ஒரு பெத்த குழந்தைய நம்மனா கொண்டு 3 வயசில் நம்ம கொண்டு ஆலயத்தில் விடுவோமா? முடியாது. அது அன்னாளுடைய வாழ்க்கையில் அந்த கர்ப்பத்தை கர்த்தர் அடைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. காரணம் என்னென்னா, ஏலியன் குமாரர்களை அந்த இடத்துல இருந்து கர்த்தருக்கு நீக்கணும். ஏலியன் குமாரர்கள் வந்து துஷ்ட மனுஷங்க, அவங்கள நீக்கிறதுக்காக தான் அந்நாளுக்கு அந்த நேரத்தில் அவருடைய கர்ப்பத்தை திறந்து கொடுத்தார்.
ஒரு சாமுவேல் உருவான போது அந்த ஏலியின் குமாரன் மட்டுமில்ல, ஏலியும் கூட ஒரே நாளில் மரித்து போனதாட்டு நம்ம பைபிளில் படிக்கிறோம். ஏன்னா ஏலி வந்து தன்னுடைய பிள்ளைகளுடைய துன்மார்க்கத்தை சொல்லி அவங்கள மனம் திரும்ப வைக்கலை. அப்போ அந்த பிள்ளைகளோட தப்பு பார்க்கும்போது அந்த பிள்ளைகள் வந்து நீங்கள் செய்கிற தவறு, அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சு நல்லபடியாக வாழணும்னு சொல்கிற அறிவு கூட ஏலிக்கு இல்லை. சொல்லியிருந்தாலும் அந்த மகன்கள் கேட்குற மாதிரி கிடையாது. அப்படி இருந்ததுனால அந்த ஏலி ஆசாரிய ஊழியம் செய்கிற அந்த ஏலியும் அவனுடைய குமாரர்களும் ஒரே நாளில் இறந்து அப்போது திரும்ப அந்த இடத்துல ஆசாரிய ஊழியம் செய்கிறதுக்கு யார் வேணும்? சாமுவேல் வேணும். அதுக்காக அந்த நேரத்தில் அந்நாளுடைய கற்பத்தை கற்றுத்திருந்து இப்படியாக நம்ம பைபிளில் பார்க்கும்போது நிறைய பெண்களை பார்க்கலாம். லேமிகளின் தாய் தான் சொல்லும்போது அந்த நம்ம நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தை படிக்கும்போது அதை ஒவ்வொரு வசனத்தை நம்ம படிக்கும்போது நம்ம பிரமிச்சு போயிடுறோம். எப்படி ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு குணங்கள்! இன்னைக்குள்ள பெண்களாகிய நீங்களும் கூட அப்படி தான். இப்போ நான் சொல்கிறேன், நான் வந்து வீட்டில் இருக்க, அதனால எனக்கு பெரிய பிரச்சனை. ஆனால் இந்த சகோதரிகளாகிய நீங்கள் எல்லாரும் வந்து அந்த லேமுவேலின் தாயை மாதிரி உள்ளவங்க. ஏன்னா வீட்டையும் பார்த்துட்டு, குடும்பத்தை பார்த்துட்டு, பிள்ளைகளை பார்த்துட்டு, வேலைக்கு போயிட்டு வந்து எல்லா பிரச்சனைகளையும் வந்து நம்ம சமாளிக்கணும். இப்படியெல்லாம் சமாளிக்கிறதுக்கு யார்? தேவனுடைய கிருபை மட்டும் நம்மளோடு இருக்கணும். அந்த கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய தயவும் நம்ம மேலே இல்லைன்னு சொன்னால் இவைகள் எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது, சாத்தியம் கிடையாது. கர்த்தருக்கு பயந்து அவள் வழி நடக்கிறவனே பாக்கியவான், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள்னு பைபிளில் வேத வசனம் சொல்கிறது. அநேக காரியங்கள் நம்ம எடுத்து சொல்லலாம். நான் அந்த அளவு என்னால் முடியாது. ஆனாலும் கர்த்தர் இந்த சின்ன சின்ன வார்த்தைகளை சொல்லும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறாங்க. மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடத்துகிற நேரத்தில் அந்த என்ன செய்கிறான்னா, முடியாது, 30 லட்சம் ஜனங்களை எப்படி ஒரு மனுஷன் வழி நடத்திட்டு போக முடியும்? அதனால் அவன் வந்து கர்த்தர்கிட்ட கேட்குறான், என்னால் முடியலை, என்ன செய்கிறான்? அப்போ என்ன கடவுள் என்ன சொல்கிறாங்க? என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லணும். நமக்கு கூட நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம ஒரு படி முதல்ல பின்னாடி போயிட்டு நம்முடைய தேவனை முன்னால் நிறுத்தி நம்முடைய காரியங்களுக்கு அந்த கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லும்போது அவர் நமக்கு முன்னின்று யுத்தம் செய்வார். அவர் நமக்காக சகல காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார். இவங்களை சொல்லி என்னுடைய சின்ன உரையை முடிக்கிறேன். நன்றி. வருகிறார்கள் பேபி அண்ட் ஆனந்த பாடல்கள் பாடிடுவே, இந்த நாத்துமனை சரை புகழ்ந்திடுவே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவே, இந்த நாத்துமனை சரை புகழ்ந்திடுவே. அலைச்சல்கள் யாவையும் அகல செய்தார், அலைச்சல்கள் யாவையும் அகல செய்தார். அல்ல மேய்ச்சலில் எந்தனை மகிழ செய்தார், அல்ல மேய்ச்சலில் எந்தனை மகிழ செய்தார். ஆனந்த பாடல் பாடிடுவே, இந்த நாத்துமனை சரை புகழ்ந்திடுவே. மேலோக நாடந்தன் சொந்தமதே, இந்த பூலோக நாட்டமும் புரைகின்றதே. மேலோக நாடந்தன் சொந்தமதே, இந்த பூலோக நாட்டமும் புரைகின்றதே. மாயையில் மனம் இனி வைத்திடாமல், மாயையில் மனம் இனி வைத்திடாமல், இசற்காயமதை எண்ணி வாழ்ந்திடுவே, இசற்காயமதை எண்ணி வாழ்ந்திடுவே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவே, இந்த நாத்துமனை சரை புகழ்ந்திடுவே.
துணை அலைந்த வேளை இசுநாதன் என் பக்கமாய் வந்தனரே. நம்பிக்கையற்றுணை அலைந்த வேளை இசுநாதன் என் பக்கமாய் வந்தனரே. பாவங்கள் பாரங்கள் பறக்க செய்தார், பாவங்கள் பாரங்கள் பறக்க செய்தார். இந்த பாரதில் என்னை வெட்டி சீரக்க செய்தார், இந்த பாரதில் என்னை வெட்டி சீரக்க செய்தார். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், இந்த நாத்துமனே சரை புகழ்ந்திடுவேன். அற்புதமாமவர் நேசமது, இந்த பொற்பரன் சேவையன் தாகமது. அற்புதமாமவர் நேசமது, இந்த பொற்பரன் சேவையன் தாகமது. பற்பல கிருபைகள் பகருகின்றார், பற்பல கிருபைகள் பகருகின்றார். ஏழை கற்புடன் அவர் பணி செய்திடவே, ஏழை கற்புடன் அவர் பணி செய்திடவே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், இந்த நாத்துமனை சரை புகழ்ந்திடுவேன். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அப்படிப்பட்ட விளையேறப்பட்ட பெண்கள் ஆண்டவரை போற்றப்பட வருகிறோம். பெண்ணே பெண்ணே விலை பெற்ற முத்து, விலை போட முடியாததை நீ நம்பு. பெண்ணே பெண்ணே விலை பெற்ற முத்து, விலை போட முடியாததை நீ நம்பு. சிங்கம் போல கர்ச்சிப்பாய் நீ வெறுப்பாய் நீ தோன்றிடுவாய், உனக்கு முன் தீமை செய்வோர் பறந்திடுவாரே. சிங்கம் போல கர்ச்சிப்பாய் நீ நெருப்பாய் நீ தோன்றிடுவாய், உனக்கு முன் தீமை செய்வோர் பறந்திடுவாரே. பெண்ணே 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 நீ விலை ஏற பெற்ற முத்து, விலை போட முடியாதென்பதை நீ நம்பு. பெண்ணே கொண்டு ஏழுவாய் நீ மதில்களை தாண்டிடுவாய், வெற்றி கோடி பிடித்து நடந்திடுவாயே. வீறு கொண்டு ஏழுவாய் நீ மதில்களை தாண்டிடுவாய், வெற்றி கோடி பிடித்து நடந்திடுவாயே. பெண்ணே 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 நீ விலை ஏற பெற்ற முத்து, விலையோட முடியாதென்பதை நீ நம்பு. பெண்ணே பெண்ணே விலை ஏற பெற்ற முத்து, விலை போட முடியாதென்பதை நீ நம்பு. ஞானமாய் பேசுவாய் நீ ஆலோசனை சொல்லிடுவாய், இடறிய ஜனங்கள் எழும்பிடுவாரே. ஞானமாய் பேசுவாய் நீ ஆலோசனை சொல்லிடுவாய், இடறிய ஜனங்கள் எழும்பிடுவாரே. பெண்ணே 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 நீ விலை ஏற பெற்ற முத்து, விலை போட முடியாதென்பதை நீ நம்பு. பெண்ணே பெண்ணே விலை ஏற பெற்ற முத்து, விலை போட முடியாதென்பதை நீ நம்பு. புத்தி கூர்மை அணிவாய் நீ கருணையாய் மாறிடுவாய், குடும்பங்கள் நிச்சயம் கட்டப்பட்டிடுமே. புத்தி கூர்மை அணிவாய் நீ கருணையாய் மாறிடுவாய், குடும்பங்கள் நிச்சயம் கட்டப்பட்டிடுமே. பெண்ணே 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 நீ விலை ஏற பெற்ற முத்து, விலை போட முடியாதென்பதை நீ நம்பு. பெண்ணே பெண்ணே விலை ஏற பெற்ற முத்து, விலை போட முடியாதென்பதை நீ நம்பு. Praise the Lord.
நீதிமொழிகள் 31:26, தன் வாயை நாணம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அப்படியாக தங்கள் வாயின் வார்த்தையினால் விவரிக்க வருகிறார்கள் எங்கள் எழும்பி பிரகாசி பெண்கள் குழு. தீர்க்க தரிசனத்துக்கு நாம் பயப்பட வேண்டும், கவலைப்பட வேண்டுமா வேண்டாமா என்று சொல்ல வருகிறார்கள். ஒரு பேச்சாளர் மோட்டிவேஷன் ஸ்பீச் ஒருத்தர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட நான் கேட்டேன், தம்பி நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதை உன்னை தேடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்பீச்சை சொன்னாங்க. நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதே உன்னை தேடுகிறதுன்னு சொல்லி இந்த வார்த்தையை, இந்த ஸ்பீச்சை கொடுத்துட்ருக்குறாங்க ஒரு பேச்சாளர். அப்போது அவங்க வந்துட்டு தெரியாதனமாக அந்த ஸ்பீச்சை, அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சர் வந்து சொன்னாங்களாம், தெரியாதனமாக நான் ஒரு 17 வயசு பையன்கிட்ட போய் சொல்லிட்டுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். என்னம்மா என்ன நீங்கள் சொன்னீங்கன்னா, நீ எதை தேடுகிறாயோ அதையே உன்னை தேடுகிறது அப்படின்னா. அப்போ அந்த இதில் வந்து ஒரு பையன், சின்ன பையன் சொன்னானா, மேடம் நான் கூட ரொம்ப நாளாக தேடினே இருக்கிறேன், தேடினது வந்துருமா அப்படின்னாங்களா. என்ன தம்பி நீ தேடுற, 3 வருஷமாக நானும் தேடினே இருக்கிறேன், நான் தேடினது எனக்கு திரும்பி வருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களாம். ஐயோ தம்பி, நான் அந்த மாதிரி நான் பேசலை, புரியலையா? அந்த மாதிரி உங்ககிட்ட பேசலை, நான் உன் படிப்பை பற்றி தான் பேசுகிறேன். நீ தேடினது உனக்கு வருமா வராதா தெரியாது, ஆனால் நீ படிப்பை தேடினா படிப்பு வரும்னு சொல்லி இந்த உரையை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்குடைய தலைப்பு என்னென்னா, கிறிஸ்துவுக்கள் முடிவு காலம் குறித்து தீர்க்க தரிசனங்களை பற்றி கவலைப்பட வேண்டுமா வேண்டாவான்றத ஒரு தலைப்பு. இங்கே ஒரு 2 பையன் பேசிகிட்டே இருக்கிறாங்க. என்னன்னா பேசிகிட்டு இருக்காங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது, ஜீசஸ் இஸ் கம்மிங், ரிப்பென்ட் நவ், மார்க் ஆஃப் த பீஸ்ட் ஆல்ரெடி இன் யுவர் ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ் வந்துச்சு. அப்போது அதில் ஒரு பையன் என்ன பண்ணுவான், ஓடி போயிட்டு கடகடன்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒருத்தன் என்ன பண்ணால் இன்ஸ்டாகிராமில், ஜீசஸ் இஸ் கம்மிங், ஹீ வில் பிரிங் பிரியாணி டு மீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சொல்லி எல்லாருக்கும் அனுப்பி விட்டாங்க. பாருங்கள், ஒரு காரியத்தை ஒருத்தர் எப்படி சீரியஸாக எடுக்கிறாங்கோ, இன்னொருத்தரை எப்படி டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருக்குறாங்கன்றது தான் இப்போது இந்த மேடையில் வாதாட வராங்க. முடியுமா முடியாத, கவலைப்பட வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கவலைப்படணும்னு சொல்லி வராங்க. நம்ம பச்சை கலர் ஆடை அணிந்து கொண்டிருக்கிறவர்கள் முத்து முத்தாய் வந்து பேச போகிறாங்க. ஆமாம், அந்த பெல் எடுத்துகிட்டு வரணும், 2 minutes தான். பிரைஸ் லார்ட். அதாவது நம்மளுடைய தலைப்பு கடைசி கால தீர்க்க தரிசனங்களை பற்றி பயப்பட வேண்டுமா வேண்டாமா. ஆமாங்க, நீங்கள் பயப்படணும்னு தானே வந்தீங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது தொடங்க. கண்டிப்பாக இருக்குங்க. அதாவது ஏன் பயப்படணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல ஏன் பயப்படணும்? நீங்கெல்லாம் கடவுளோட பிள்ளைங்க தானே, ஏன் பயப்படுறீங்க? சரி, அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை அப்படின்னு வசனம் சொல்லுது, சரியா? அடுத்தது பூமி எல்லாம் அவருக்கு பயந்திருப்பதாக வசனம் சொல்லுது. கர்த்தருக்கு என்ன பண்ணணும், நம்ம பயந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்ன? அவருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும், சரியா? அப்போ அவருடைய வசனம் வேதம் என்ன சொல்லுதோ அதற்கு பயந்து நம்ம நடந்தோன்னா, அவருடைய வசனத்துக்கு நம்ம பயந்து நடந்தோன்னா, நம்ம இந்த கடைசி கால தீர்க்க தரிசன வசனங்களுக்கும் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணி தான் ஆகணும், பயந்து தான் ஆகணும். ஏன்னா கடைசி கால தீர்க்க தரிசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, யாருக்காவது என்ன சொல்லுதுன்னு சொல்லுங்க.
வெரி குட். யுத்தங்கள், யுத்தங்களின் செய்திகள், அப்புறம் கொள்ளை நோய் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோமா இல்லையா? நடக்குதா இல்லையா? அப்போ பயம் இருக்குதா இல்லையா உங்களுக்கு? இதெல்லாம் என்னன்னு சொல்லியிருக்கு? ஆண்டவருடைய வருகையை குறிக்குது. அப்போ அவர் எங்கே இருக்காரு? இதெல்லாம் நடக்கும்போது முடிவு உடனே வராது. ஆனாலும் என்ன சொல்லியிருக்கு? அவர் வாசல் அருகே வந்துட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ வாசல் அருகே நிற்கிற ஆண்டவரை சந்திக்க நம்ம ஆயத்தமாக இருக்கோமா? இந்த தீர்க்கதரிசன வசனங்கள் அதை தான் சொல்லுது. எல்லாமே எதை சொல்லுது? நமக்கு அவருடைய வருகையை பற்றி சொல்லுது. அதற்காக நம்ம தயாராக இருக்கிறோமாங்கிறத தான் நம்மளுக்கு அது உணர்த்துது. அப்போ நம்ம கண்டிப்பாக பயந்து தானே ஆகணும் இல்லையா? சொல்லுங்க அக்கா. பயந்து தானே ஆகணும். ஆமாம்மா, கண்டிப்பாக. அடுத்த பேச்சில் கண்டிப்பாக பயந்து தான் அங்கே ஆகணும். அடுத்தது சொல்லியிருக்கு ரகசிய வருகையை பற்றி வசனம் சொல்லியிருக்கு. மத்தேயு 24 40 44 வரைக்கும் சொல்லியிருக்கு. 2 பேர் இருப்பாங்க வயலில், ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. ஐயோ, அப்போ கண்டிப்பாக பயந்து தான் ஆகணுங்க. பக்கத்தில் இருக்கவங்க காணாமல் போயிட்டாங்க, நீங்கள் மட்டும் இருக்கீங்கன்னா பயப்படுவீங்களா மாட்டீங்களா? திடீர்னு எங்கே போயிட்டாங்கடா காணோன்னு தேடுவீங்களா தேட மாட்டீங்களா? அப்போ என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். இது கடைசி கால தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது 10 கன்னிகைகளை பற்றி சொல்லியிருக்கு. 5 பேர் ரொம்ப ஞானமாக இருந்தாங்க. அவங்களுக்கானதை பயந்து ஒருவேளை நம்மளுக்கு ஏதாவது நடந்துடக்கூடாதே, மணவாளன் விட்டுட்டு போயிடக்கூடாதே அப்படின்னு பயந்ததுனால ஞானத்தோடு செயல்பட்டாங்க. மீதி 5 பேர் அதை பற்றி ஒரு கவலையே இல்லை. அவங்களுக்கு ரொம்ப அசால்ட்டாக இருந்ததுனால தான் கடைசியில் என்னாச்சு? மணவாளன் வரும்போது விடப்பட்டாங்க. அப்போ இந்த கடைசி கால தீர்க்க தரிசனத்தில் நமக்கு பயம் இருக்கா இல்லையா? இருக்கு இல்லையா? அப்போ கடைசி கால தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே எதை பற்றி சொல்லுது? ஆண்டவருடைய வருகையை பற்றி. அடுத்தது ஜீவ புஸ்தகம்னு ஒன்று சொல்லியிருக்கு. அது தெரியுமா? ஜீவ புஸ்தகத்தில் என்ன சொல்லியிருக்கு? ஜீவ புஸ்தகத்தை பற்றி வெளிப்படுத்தல சொல்லியிருக்கு. அதில் பெயர் எழுதப்படாதவங்கெல்லாம் எங்கே போவாங்க? அக்கினி கடலுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அக்கினினா பயமா இல்லையா? சிஸ்டர், நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படியே பயப்பட வேண்டிய இது சூழ்நிலையில் கொண்டு போகிறீங்க எங்களை. கண்டிப்பாக நாங்கள் பயப்படணுங்க. அப்போ அக்கினின்னா எல்லாருக்குமே பயம் இருக்க தான் செய்யும் இல்லையா? அப்போ அக்கினி கடலுக்கு போகிறதுன்னா சந்தோஷமாக போவோமா? இல்லை. அப்போ ஆண்டவருடைய வசனத்துக்கு பயந்து இந்த தீர்க்கதரிசன வசனங்கள் எல்லாமே எதை பற்றி சொல்லுது? நம்ம ரட்சிக்கப்படணும், நம்ம கூட நிறைய பேரை கூட்டிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போகணும். இதெல்லாம் தான் வசனம். இதுக்கெல்லாம் நம்ம பயந்து, நம்ம கர்த்தருடைய வசனத்துக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடந்தோன்னா கடைசியில் எங்கே போவோம்? ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போவோம். அதுதான் என்னுடைய அதிர்துல அப்படின்ற மாதிரி இருக்குது. இவங்களுக்கு எதிர் பேச்சு பேச வராங்க. இவங்களுக்குள்ளே போட்டி. சரி, யாராவது வாங்க, வந்து பேசுங்க. அக்கா கொஞ்சம் பின்னாடி தள்ளி போடுங்க. பேச்சாளர் இன்னும் தொடங்குங்க சிஸ்டர். உங்கள் நிமிடங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிரைஸ் லார்ட். Praise கர்த்தருடைய Lord. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே உங்களுடைய மத்தியிலே கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவங்களையும் அடையாளங்களையும் எச்சரிக்கைகளையும் குறித்து பயப்படணுமா பயப்படக்கூடாதா அப்படின்றது தான் இங்கே உள்ள டாபிக். அதை பற்றி தான். ஆமாங்க, உங்க எதிரணி அப்படி அதிர்ற மாதிரி பேசுனாங்க. நீங்களும் அப்படியே சோகமாக சொல்லிட்டு இருக்கீங்க. பயந்துட்டாங்களா? ஓகே ஓகே ஓகே, பயந்துட்டாங்களா? ஓகே ஓகே. ஏங்க பயந்துட்டாங்க சொல்றாங்க. சரி, நான் பேசுறத பார்த்துட்டு பயந்துட்டேனா இல்லையான்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நான் இப்போ பேச போறது பயப்படக்கூடாது அப்படின்ற டாபிக் தான். பயப்படக்கூடணுமா? பயப்படக்கூடாது, பயப்பட வேண்டாம். ஓகே. பட்டிமன்றத்தில் பேச விடுங்கன்னு இவங்க கெஞ்சுறாங்கங்க.
அவங்க அன்னைக்குள்ளேயே அவங்களே பேசிட்டு இருக்கிறாங்க. ஓகே ஓகே, நமக்கு எல்லாருக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்துல என்ன நடக்க போகுது, என்ன சம்பவிக்க போகிறதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டே பயப்படணுமா வேண்டாமா? எது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எதுவுமே கிளியரா இல்லைங்களே. உங்களுக்கு எதுவுமே தெரியாம நடக்குது அப்படின்னா ஓகே, நீங்க பயந்து இருக்கலாம். எல்லாமே என்ன நடக்க போகுதுன்னு ஆல்ரெடி இயேசுப்பா நமக்கு சொல்லிட்டாங்க. இதை பத்தி நீங்க பயந்துகிட்டே இருக்கணுமா? இதான் என்னோட கொஸ்டின். வெரி குட். ஸோ அதனால தான் நான் சொல்றேன் பயப்படக்கூடாது. ஏன்னா ஊக்கம். ஸோ கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய அடையாளங்களையும் எச்சரிக்கைகளையும் குறித்து நம்ம எப்பவுமே பயப்படக்கூடாது. வசனமே நமக்கு சொல்லுது, ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கு. நம்ம பைபிளில் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு. நீங்கள் வந்துட்டு அவர் ஆல்ரெடி எல்லாம் சொன்னதுக்கப்புறம் நான் பயந்துக்கிட்டு தான் இருப்பேன்னா அது தெரியல. அது என்னன்னா நம்ம வந்து அப்போ அவிவிசுவாசியாக இருக்கிறோம். அதுக்கப்புறம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உங்களோட கிரியைக்கு தக்கதான் அவர் வந்துட்டு பலன் கொடுப்பாருன்னு. அப்போ நீங்கள் பாவம் பண்ணால் நீங்கள் பயந்துக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ கடைசி காலத்தில் நடக்க போகிற எல்லா காரியங்களை குறித்து நீங்கள் பயந்துக்கிட்டு தான் இருக்கணும். நீங்கள் வந்து பரிசுத்தமாக இருந்தீங்கன்னா, கடவுளோட வார்த்தையை கேட்டு அவருடைய வழியில் நீங்கள் நடந்தீங்கன்னா பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, பயப்படக்கூடாது. இந்த கடைசி காலத்தில் நடக்க போகிற இந்த எல்லாருக்குமே தெரியும் என்னென்ன நடக்க போகுது. இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. யுத்தங்கள் நடக்கும், அப்புறம் வந்துட்டு இயற்கை சீற்றங்கள் நடக்கும். இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். இதை விட அதிகமாக நடக்க போகும் அப்படின்ட்டு. ஸோ இதை குறித்து நம்ம பயப்படாமல் இதுக்காக நமக்கு ஆயத்தப்பட வேண்டும். அவருடைய வருகையில் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அவருடைய வருகையில் நாம் வந்துட்டு என்ன பண்ண அந்த நாட்களில் வந்துட்டு இன்னும் அதிகமாக அவரோட கூட ஜெபத்தில் ஜெபிக்க வேண்டும். இன்னும் அவருக்காக நம்ம அதிகமாக ஓட வேண்டும். மறந்துட்டாங்களாம், ரீகால் பண்ணுங்க. என்னது அங்க போதுங்க. எங்கள் டீமுக்காக நான் பேசுகிறேன். இந்த கடைசி கால அடையாளங்களையும் எச்சரிக்கைகளையும் குறித்து யாரும் பயப்பட வேண்டாம். ஸோ எங்கள் டீம் இப்போ நான் பயந்துட்டேன்னா இல்லை அவங்க பயந்துட்டாங்களா, இல்லை நான் பயப்படக்கூடாதா, இல்லை அவங்க பயப்படக்கூடாதான்றத எனக்கே ஒரு தலை சுற்றி உக்காந்துட்டுருக்குறேன். சரி, இவங்க பயப்படணும்னு சொன்னாங்களா, பயப்பட வேணான்னு சொன்னாங்களா? இவங்களுடைய இது ஆப்போசிட்டுக்காரங்க வந்து பேசுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடைசி கால தீர்க்க தரிசனங்களை பற்றி பயப்படணும்னு நான் பேச வந்திருக்கேன். எதிரணி பேசினாங்க, அவங்க பேசும்போதே அவங்க கிட்ட பயம் இருக்கதான் செஞ்சிச்சு. பயம் இல்லாமல் அவங்க பேசவே இல்லை. அவங்க பேசக்கூடிய அந்த தலைப்பை எடுக்கும் போதே அவங்க பயந்து தான் பேசினாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், கடைசி காலத்துல பயப்படக்கூடாது. சிஸ்டர், எப்படி இருக்கணும், கடவுளுக்கு பயந்தா மட்டும்தான் அவங்க சொல்றது மாதிரி இருக்க முடியும். கடவுளுடைய பயம் இல்லைன்னா நம்ம எதிர்காலத்தை குறித்து பயப்படவே வேண்டாம். அதுதான் வேதம் சொல்லுது. நம்ம பயந்தா மட்டும்தான் கடவுளுக்கு பிரியமானவளா நம்ம இருக்க முடியும். இந்த கடவுளுடைய பயமே இல்லைன்னா நம்ம எப்படி இருக்க முடியும்? அவங்க சொன்னதுல இருந்து அவங்க பயந்து தான் பேசுனாங்க. 3 பேருமே பயப்பட வேண்டான்னு உள்ள தலைப்புல தான் பேசுறாங்க. ஆனா 3 பேருமே அதை பயந்து தான் பேசுவாங்க. ஏன்னா பயப்பட வேண்டான்னு உள்ள தலைப்பை எப்படியா தைரியமா பயப்பட வேண்டாம்னு அவங்க இங்க பேச முடியும்? அது கூட இல்லை. இன்னைக்கு காலையில நம்ம நடுவர் அவங்க மெசேஜ் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? அவங்க கூட ஒரு வார்த்தை அதுல சொன்னாங்க, நம்ம கடைசி நாள்ல நிக்கிறோம், நம்ம கடவுளுக்கு பயந்து இருக்கணும்னு. எனக்கு இப்ப பயமா இருக்கு, அவங்க எப்படி ஜட்ஜ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா பாவீங்களா, என்னே இதுல சேர்த்து விட்டீங்களே, அநியாயம் இது. சரி, இப்போ நான் என்னோட இதுக்கு வரேன். எப்படின்னா,
நான் ஐஸா வைக்கல, எனக்கு பயமா இருக்கு அவங்க எப்படி ஜட்ஜ் பண்ண போறாங்கன்னு. ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு காலையில சொன்னாங்க நம்ம கடைசி காலத்துல இருக்கிறோம், நம்ம கடவுளுக்கு பயப்படணும்னு. இன்னைக்கு காலையில மெசேஜ் கொடுத்துட்டு இங்க ஜட்ஜா வந்து இருக்கும் பொழுது எங்களுக்கு பயமா இருக்கு, யாருக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு. சரி, இப்போ நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை வந்து கர்த்தருடைய வருகைக்கு சமீபமாக இருக்கிறது. நம்ம ஜனங்கள் எப்படி ஆயத்தப்பட வேண்டும், தேவனுடைய வருகையில் யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், இதை தான் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆதியாகமத்தில் இருந்து வாசித்துட்டே வந்துடுவோம் எல்லா அதிகாரமும். ஆனால் வெளிப்படுத்தல் வாசிக்கும் போது மட்டும் ஃபுல்லாக வாசித்து முடிக்க மாட்டோம். ஏன்னா அது வாசிக்கும் போதே நம்மளுக்குள்ள ஒரு பதட்டம் காணப்படும், ஒரு பயம் இருக்கும் நம்மளுக்குள்ள. நம்ம அதை வாசிக்கும் போது அநேக பேர் வெளிப்படுத்தல் விசேஷத்தை புரிந்து படிக்கவே மாட்டோம். இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் வந்து அக்கோகலிப்சிஸ் என்ற ஒரு கிரேக்க வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது. இதுக்கு என்ன அர்த்தம்னா வெளிப்படுத்துதல். வெளிப்படுத்துதல்னா என்னன்னா திரை நீக்குதல், புரியாதவர்களை புரிய வைக்கிறது தான் இந்த வெளிப்படுத்துதல். அப்போ இந்த வேதத்தில் வெளிப்படுத்தல என்ன இருக்குன்னா நம்மளுக்கு புரியாதவைகளை புரிய வைக்கிறது தான் வெளிப்படுத்துகிற விசேஷம். இந்த யோவானுக்கு வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடியே இந்த வார்த்தைகள் எல்லாமே எங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னா தானியலோட புஸ்தகத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தானியல் 12:4 தானியலாகிய நீயோ என்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் என்றார். தானியலுக்கு, அதாவது யோவானுக்கு வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடியே தானியலுக்கு வெளிப்படுத்தப்பட்டு தானியலுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா இதை நீ முத்திரை போடுன்னு சொல்லியிருக்காரு. நீ முத்திரை போடு அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல முத்திரை போடப்பட்டது எங்கே வெளியிடப்பட்டிருக்குன்னா வெளிப்படுத்தல் விசேஷத்தில் யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. முத்திரை போடப்பட்டது, அதாவது அங்கே முத்திரை போட்டது யோவானுடைய காலத்தில் அந்த முத்திரை உடைக்கப்பட்டு திரை நீக்கப்பட்டு நாம் எல்லாருமே விளங்கும்படியாக இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முத்திரை போடப்பட்ட போது தானியல் கூட அது அர்த்தம் புரியலை. தானியல் கேட்கிறாரு, நான் இதை கேட்டுமே எனக்கு இதோட அர்த்தம் புரியலைன்னு சொல்லும் பொழுது தேவதூதர் சொல்கிறாரு, தானியலே நீ போ, இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைப்பொருளாக வைக்கப்பட்டும் முத்தரிக்கப்பட்டு இருக்கும்னு சொல்கிறாரு. இதில் தேவனுடைய திட்டம் வந்து முழுமையாக நிறைவு பெறுது. எப்படின்னா முடிவு காலம்னா என்ன, இப்போ நம்ம வாழ்கிற இந்த நாட்கள் தான் கடைசி காலம், முடிவு காலம். அப்போ இப்போ என்னெல்லாம் அநேக காரியங்கள் நடந்துட்டு இருக்குது, இது எல்லாமே முடிவு காலத்தை தான் குறிக்கிறது. 2 விதமான ஜனங்கள், அதாவது ஒருத்தவங்க ஒன்று வந்து தேவனை அறிந்த ஜனம், அது நம்ம தான். நம்ம எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு தெரியுது, இப்படி தான் நடக்கும், வேதங்கள் இப்படி தான் சொல்லுதுன்னு எல்லாமே தெரியுது. ஆனால் நம்ம இப்படி தான் தெரியுதுன்னு தெரிஞ்சுமே நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம். இது யாருன்னா கிறிஸ்தவர்களாக நம்மக்கிட்ட அந்த பயம் இல்லை. ஆனால் புறஜாதிகளை பாருங்க, இன்னைக்கு ஓடி தேடி அலைந்து கொண்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு வேத வசனத்தை அவங்க புரட்டுறாங்க, நம்மக்கிட்ட அந்த பயம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், நம்மளுக்கு கண்டிப்பாக பயம் வேணும். ஏன் புறஜாதிகள் போகும்போது புறஜாதிகளுக்கு நம்மளால் உண்மையாக இருக்க முடியலை, அதான் அப்போ நம்மளுக்குள்ள அந்த பயம் இருக்கணும். வேத வசனங்கள் எல்லாமே அதில் இருக்கிற அத்தனையுமே நம்ம பயப்படணும். கிறிஸ்தவர்களை நாம் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும் பொழுது தான் அடுத்த ஜனங்கள் தேவனுக்கு பயப்படுவாங்க. இந்த காரியங்கள் இப்போ நடந்து கொண்டிருக்க அநேக காரியங்களும் வேதத்தில் கூறப்பட்டது தான். அநேக தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வர அநேக தீர்க்க தரிசன வசனங்கள். மத்தேயு 24 அதிகாரத்தில் இருக்குது. ஏமாற்றுபவர்கள், வஞ்சகம், போர்களின் வதந்திகள், இன எழுச்சிகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பல்வேறு இடங்களில் நிலநடுக்கம், அக்கிரமம் பெருகும். நீங்க ஒரே ஒரு கள்ள தீர்க்க தரிசனம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிக்கிறேன். எரேமியா 47:5 காத்சா மொட்டை அடிக்கப்படுன்னு இருக்கு. இன்னைக்கு இஸ்ரவேல் தேசம் காத்சா தேசத்தை மொட்டை அடிச்சுட்டு இருக்கிறாங்க. மொத்தமாக 3 லட்சத்து ஜனங்கள் அழிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அதோட கூரை நீங்கள் அது வரைபடத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கூரைகள், அந்த பில்டிங்கில் அதோட கூரையே இருக்காது. இது எங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னா எரேமியா புஸ்தகம் 47:5 வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, காத்சா மொட்டை அடிக்கப்படும். இதை விட பெரிய ஒரு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா இவ்வளோ பெரிய எக்ஸாம்பிள் நடக்க போகிற முன்னாடியே அறிவிக்கப்பட்ட இது. ஏன் அதை பார்த்துமே நம்மளுக்குள்ள பயம் இல்லை, ஏன் அந்த பயம் நம்மளுக்குள்ள காணப்படலை? கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வேத வசனங்களை குறித்து கண்டிப்பாக ஒரு பயம் இருக்கணும். பயம் இருக்கும் பொழுது மட்டும்தான் நம்ம உண்மையும் உத்தமமாய் வாழ முடியும். அந்த பயம் இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக நம்மளால இருக்க முடியும்னு சொல்கிறேன். இனி அவங்க வந்து பயப்பட வேண்டாம் சொன்னாலும் அது ஒன்றுமே இல்லை. ஏன்னா கண்டிப்பாக மனுஷனுக்கு பயம் இருக்கணும். பயம் இருந்தால் மட்டும்தான் அவன் பரலோகத்துக்கு போவான்.
பயப்படணும் பயப்படணும் பயப்படணும்னு சொல்லி சிரிச்சிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. சிரிச்சிட்டு ஒரு இந்த இப்படியான ஒரு பயத்தை நான் இப்போ தான் பார்க்குறேன். சரி, இவங்களுக்கு எதிர்மறையாக யார் வந்து பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். அங்கே இது போயிட்டே இருக்க, இவங்க பேசிகிட்டே இருக்கும் போது இவங்களுக்குள்ளே திருப்பி வாக்குவாதம், நீ எடு நான் எடுன்னு பார்க்கலாம் யார் வந்து எடுக்கிறாங்கன்னு. எடுங்க சிஸ்டர், யாராவது ஒருத்தர். பிரைஸ் லார்ட். அழகிற்கு அழகு சேர்க்கும் அன்னையரே, என் அன்பு சகோதரிகளே, பண்பிற்கும் என் பாசத்திற்கும் உரிய தகப்பன்மார்களே, சகோதரர்களே, மலர்களே, பொறாமை கொள்ள வைக்கும் எங்கள் மழலைகளே, எங்களை நித்திய ஜீவனுக்குள் நித்தமும் நடத்தும் எங்கள் போதகர்களே, நடுநிலை தவறாமல் நாயகியாக வீட்டிற்கும் எங்கள் நடுவர் அவர்களே, ரொம்ப உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நடுவர் அவர்களே, ஒரு கேள்வி கேட்கிறேன், கேளுங்க. எதிரணி பயப்படணும்னாங்களே, மடியில கனம் இருந்தாதான் வழியில பயம் இருக்கும். நான் கர்த்தரோட வழியில நடந்தேன், எனக்கு என்ன பயம்? உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், இன்னைக்கு உங்களுக்கு என்ன டியூட்டி நடுவர் அவர்களே? எனக்கு நைட் டியூட்டி தானே? பயந்தா இருக்கிறீங்க. நீங்க பயப்படாம உங்க சீனியர்கிட்ட போய் பர்மிஷன் 2 hour எடுத்து வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களே, கர்த்தர் அதை வாக்கிய செய்தாரா? எம்மா, இது நான் அந்தரங்கத்துல வச்ச நீ வெளியரங்கமா மாத்திட்டியே, பாத்தீங்களா? அதுதான் கர்த்தர், அதுதான் கர்த்தர். இங்க பாருங்க, அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் இன்னைக்குள்ள அப்ப இதுதான் வெளிப்படுத்தின விசேஷமா? அந்தரங்கத்துல வெளியரங்கமா மாற்றுது. நடுவர் அவர்களே, எதிரணிக்கு தலைப்பே புரியல. இன்றைக்குள்ள தலைப்பு என்ன? அப்படியே வெளிப்படுத்தின விசேஷத்துல தீர்க்க தரிசனங்களை குறித்து நம்ம பயப்படணுமா, இல்ல நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள விசுவாசம், அன்பு, இரக்கத்தை பெற்று நம்ம ஜெயம் கொள்வதற்கு பயம் வேண்டாமாங்கிறதா தலைப்பு. படபடபடான்னு பேசிட்டா பயம். சொல்லுங்க. அதாவது நான் சொல்றேன், என்னது வெளிப்படுத்தின விசேஷம்? அதுக்கு விசேஷமான காரியங்கள் கர்த்தர் முத்திரை வச்சிருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் வெளிப்படுத்தின விசேஷம். வருங்காலத்தை குறித்த தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் அதுக்குள்ள வச்சிருக்காரு. இதை நான் நினைச்சோம், ஐயோ பஞ்சம் நடக்குது. நான் கேட்குறேன் ஷெர்லி கிட்ட, பூமி அதிர்ச்சி வச்சு நீ என்னமா பண்ண? 7 நாள் ஃபாஸ்டிங் போட்டியாமா? அவங்களுக்காக ஜெபிச்சிங்களாமா? பயந்தீங்களாமா? சொல்லுங்க, ஏதாவது நீங்க செஞ்சீங்களா? சரியான பயம் வேணும், பயம் வேணுங்கிறீங்களே, அந்த பயத்தை போக்குறதுக்கு நீங்க என்ன பண்ணுனீங்க அதை சொல்லுங்க. அதுக்காக நீ ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணு. கர்த்தரோட ராஜ்யம் அவர் என்ன சொல்லியிருக்காரு? வெளிப்படுத்துற 2:7 ஜெயம் கொள்கிற எவனோ ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்குள்ளதை நான் வரும் வரைக்கும் பற்றி கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த பற்றி கொள்றதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? பயந்து இருந்தா நடந்துருமா? ஒருவேளை வீட்டுக்குள்ள வசனம் சொல்லுது, கவலைப்படுகிறதால் எவன் ஒருவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். நீங்க கூட்டிடுவீங்களா? நீங்க குறைச்சிருவீங்களா கவலைப்பட்டு? அதுக்குள்ள ஸ்டெப்ஸ் என்னன்னு ஃபர்தரா நீங்க போகணும். இப்படியே உக்காந்துட்டு இருந்தா, ஒரு குழந்தை உக்காந்துட்டே இருந்தா உங்களுக்கு சந்தோஷம் வந்துருமா? இல்ல, அது தவளணும், உருளணும், எழும்பணும், கீழே விழுந்து நடந்து ஓடணும். அப்பதான் குழந்தையோட வளர்ச்சி. அப்ப இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல ஐயோ தீர்க்க தரிசனம் நடக்குது, ஓகே 24 கர்த்தர் கொடுத்துருக்காரு. நீங்க அதை பயப்படாம கர்த்தர்கிட்ட பலனை பெற்று அந்த ஜீவ விருட்சத்தின் ஜெயம் கொள்கிறவனுக்கு அவனுக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன்னு சொல்லியிருக்காரு. கிரீடத்தை பற்றிக்கொள்ள நீங்க என்ன பண்ணீங்க? பயந்துகிட்டே என்ன பண்ணீங்க? இல்ல, சாரால் கவலைப்பட்டா, பயந்தா. கர்த்தர் வந்து வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு ஆபிரகாமுக்கு, நான் குழந்தையை தருவேன்னு. சாரா கவலைப்பட்டு என்ன பண்ணா? ஆகாரம் கொடுத்துட்டா. என்ன நடந்துச்சு? துஷ்ட ஜனமாகிய இஸ்மவேலையே கர்த்தர் கொடுத்துட்டார். பாத்தீங்களா? ஒரு கவலைப்பட்டனால என்ன ஆச்சு? ஆனா அன்னாள் கவலைப்பட்டா, கர்த்தருடைய சமூகத்துல இருதயத்தை ஊற்றினா அவள் கொம்பு உயர்ந்து இருந்தது. அவன் கீழே வைக்கப்படல, கர்த்தர் உடல. அதனால நீங்க பயப்படவே தேவை கிடையாதுங்க. எதுக்கு பயப்படணும்? கர்த்தர் நமக்கு அவ்வளோ வசனங்களை கொடுத்துருக்காரு, முத்திரை போட்டு வச்சிருக்காரு. நீங்க வாசிங்க, வேதத்தை நேசிங்க. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. பயந்து கதவை அடிச்சுட்டு இருந்தா ஏதாவது நடக்குமா? ஒன்றும் நடக்கப்படல. அவர் என்னதான் சொல்லியிருக்காரு? வெளிப்படுத்தல 3:20 என்ன சொல்லு? இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், கதவை திறங்க, உங்க கூட வந்து போஜனம் பண்ணுவேன் தானே சொல்லியிருக்காரு. அதுக்கு எதுக்கு பயப்படுறீங்க? அதை திறக்கிறதுக்கு நான் என்ன தகுதிப்படுத்தணும்? அதுக்கு முதல்ல என்ன நான் தகுதிப்படுத்தணும்? என் மாம்சம் பலவீனம் தான், எனக்கு பயம் இருக்கும். ஆனாலும் கர்த்தருடைய கிருபை இருந்தா கண்டிப்பா என்னால கதவை திறந்து அவரை உட்பிரவேசிக்க பண்ண முடியும். எங்க எபிரேயர் 11:1 என்ன சொல்லுது? விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமா இருக்கிறதே. அப்போ உங்களுக்கு நிச்சயமே இல்லையே பரலோக ராஜ்யத்துக்குள்ள போவோம், இந்த தீர்க்க தரிசனம் நடக்குங்கிற நிச்சயமே இல்லையே. நீங்க அப்ப சொல்லுங்க,
விசுவாசமே சொல்லுங்க. உங்களுக்கு இல்லையே. விசுவாசம் இருந்தா தானே நீங்க அதுக்குள்ளே போக முடியும். அப்ப எப்படி நீங்க இந்த சுவிசேஷத்தை நீங்க படிக்கிறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ ஒரு குழந்தை அப்பா கையை பிடிச்சிருந்தா, நான் ரீசெண்டாக இன்னைக்கு கூட சொன்னேன், இது இந்தியன் ஸ்கூல் ரியாதில் அம்மா வந்து குழந்தை பிடிச்சிச்சா தெரியல, நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த டிச்சோட ஓப்பன் திறந்து அந்த குழந்தை 5 வயசு ஆயிஷா இறந்து போயிடுச்சு. ஒருவேளை அம்மா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருந்தாங்கன்னா மேபி காப்பாற்றிருக்கலாம். புரியுதா? நான் என் அப்பா கையை பிடிச்சிருந்தேன்னா நான் என் கை பலகீனம் விழுந்துரும். ஆனால் எங்கள் அப்பா என் கையை பிடிச்சிருந்தானா எனக்கு என்ன பயங்க? நான் கீழே போகும்போது டக்குன்னு பிடிச்சிருவாரு எங்கள் அப்பா, தூக்கிடுவாரு. எதுக்கு நான் பயப்படணும்? எங்கள் அப்பா என் கையை பிடிச்சிருக்காருங்க. எந்த சூழ்நிலை நான் உளுந்தாலும் தடுமாறினாலும் எங்கள் அப்பா தூக்கி என்னை தோளில் வச்சு சுமப்பாருங்க. உபாகமத்தில் என்ன சொல்லுது? அதனால் பயப்பட தேவையில்லை. நீங்கள் பயந்து அழவோ கலங்கவோ தேவையில்லை. முழங்கால போடுங்க, முடக்குங்க. கர்த்தர் கண்டிப்பாக அந்த ஜெயம் கொள்கிறவனாய் ஜீவ கிரீடத்தை நமக்கு தருவார். பயப்படவே தேவையில்லைங்க. அவர் மர்த்தையில் குழந்தையா வந்தார், ஆனால் நியாயாதிபதியாக ராஜாவாக வரப்போறாரு. அவரை எதிர்கொண்டு நம்ம போகணும். இந்த பயத்தெல்லாம் போய் வச்சுக்கிட்டு அவர் முன்னாடி நம்ம நிற்க முடியாது. ஜெயம் கொண்டவர்களாய் அநேக ஆத்துமாக்களை கர்த்தருக்குள் சேர்த்தவர்களாய் சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்துமாக்கள் அவர்கிட்ட கொண்டு போய் நான் போக பாருங்க, அப்பா உங்கள் சமூகத்தில் இத்தனை பேர் நான் கொண்டு வந்திருக்கப்பா, நான் தைரியமாக சொல்லக்கூடிய கிருபையை என் தேவன் எல்லாருக்கும் தந்தரட்டும் என்று என் வாக்குரை முடிக்கிறேன். ஆமென். நைஃபை வச்சு நல்லா தீட்டி விட்டாங்க. இப்போது நீங்கள் குத்துறீங்களா இல்லை மொக்கையாக இருக்குதா இல்லை ஷார்ப்பாக இருக்குதான்னு பார்க்கலாம் உங்கள் பேச்சு. தேங்க்யூ. பயங்கரமான கமெண்ட்ஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட கொடுக்கப்பட்ட டாபிக் வந்து என்னென்னா, கடைசி கால தீர்க்க தரிசனங்களை குறித்து நம்ம பயப்படணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனால் எதிர்த்தரப்பில் உள்ளவங்க வந்து சொன்னாங்க பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டான்னு. ஆனால் நிறைய காரியங்கள் மத்தேயுவில் வந்து நம்ம நிறைய காரியங்கள் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக நிறைய காரியங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க. எப்படியெல்லாம் உலகம் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு எல்லாமே எப்படி இருக்கும், கடைசி காலத்தில் நம்ம என்னென்னலாம் நம்ம சந்திக்க போகிறோம் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு விசுவாசம் மட்டும் இருந்தால் போதுமா? விசுவாசம் மட்டும் இருந்துட்டு எவ்வளவு அப்போ ஏன் வந்துட்டு கொள்ளை நோயெல்லாம் வந்த உடனே இது ஆண்டவர் வருகை தான் அப்படின்னு ஏன் நம்ம சொல்கிறோம்? கொரோனாக்கே நம்ம அவ்வளோ பயந்துட்டுருக்குறோம். ஏன் பயந்துட்டுருக்குறோம்? இப்போ யுத்தம் நடக்கு, யுத்தங்களின் செய்தி நம்ம கேட்குறோம். எல்லாமே வந்து தீர்க்க தரிசனங்களுக்குரிய காரியங்கள் தான். அப்போ நம்ம அதுக்கு குறித்து என்ன பண்ணணும்? பயப்படணும். எனக்கு பயம் இல்லை, ஆண்டோடைய வசனம் எல்லாமே நம்மளுக்கு இதில் இருக்குது, எனக்கு பயம் இல்லை, நான் வந்துட்டு எப்படி வேணாலும் நான் இருந்துக்கிடலாம். தீர்க்க தரிசனங்கள் எதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க? நம்ம உலக பிரகாரமாக மனுஷங்க நம்ம இருக்கும்போது நிறைய பாவ காரியங்கள் எல்லாம் நம்ம செய்வோம், அப்படி தானே? நோவாவோட காலத்தில் கூட இதில் மத்தேயு 24 கூட என்ன சொல்லியிருக்கு? பிரளயம் வரும்போது கூட இவங்க யாருமே வந்து என்ன பண்ணலை, தெரியலை. அது முன்னாடியே நம்மளுக்கு நோவாவோட காலத்தில் அப்படி நடந்திருக்கு, இன்னும் அப்படி நடக்க போகுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு பயம் எதுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க? இல்லை, நம்மளுக்கு வந்து ஒரு பயம் வேணும். நம்ம என்னதான் நம்ம மெசேஜ் எல்லாமே நம்ம கேட்டாலும் ஆண்டோடைய வருகை வருது எல்லா தீர்க்க தரிசனங்களும் கேட்டாலும் என்ன பண்ணுவோம்? பயப்பட மாட்டோம். அதனால தான் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. யுத்தம் வரும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும், கொள்ளை நோய் வரும், எல்லா காரியமும் ஆண்டவர் எதுக்கு சொல்லியிருக்கிறாங்கன்னா நம்ம அப்படியாவது பயந்து ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம வாழுவோம்னு சொல்லிட்டு தான். நம்ம பயப்படாமே இருந்தால் ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாங்க. நம்மளுக்கு விசுவாசம் இருக்குது, நம்ம வந்து எல்லாத்தையும் அதனால் என்னது ஜீவ கிரீடம் நம்மளுக்கு தருவாங்க, ஆண்டோடைய வருகையில் நம்மளுக்கு தருவாங்க, ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எப்படியும் நம்ம வாழ்ந்துட்டு போகலான் இருந்தால் நம்மளுக்கு பயம் இல்லாமல் இருந்தோன்னு வச்சுக்காங்களேன், அப்போ நம்ம அவருடைய ராஜ்யத்தில் நம்ம போக முடியாது. அதுக்கு வேண்டிதான் இதை சொல்லாமல் இருந்திருக்கலாமே. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் திடீர்னு, ஏன்னா பிதா ஒருவரை தவிர இந்த ஆண்டோடைய வருகையை யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம இதெல்லாம் குறித்து ஆண்டவர் சொல்லாமல் இருந்திருக்கலாமே. எதுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க? நம்ம சும்மா அப்படி வசனத்தை எதுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா அப்படியாவது நம்ம பயந்து ஆண்டவருக்கு பயந்து இருக்கணும். அந்த கடைசி காலத்தில் இப்படியெல்லாம் நடக்குன்றதை பயந்தாவது நம்ம அவருக்கு பிரியமாக வாழணுன்றதுக்கு வேண்டிதான். நம்ம விசுவாசம் இருக்குது, ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாருன்னு சொல்லி நம்ம ஏனோதானோன்னு இருந்தோன்னா அவருடைய வருகையில் நம்ம கைவிடப்பட்டவர்களாக நம்ம ஆவோம். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இதில்
இனி மனுஷன் மார்க் 13:19 உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரை சம்பவியாததும் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கொடுத்துருக்குறப்ப நம்மளுக்கு ஒரு பயம்தான், உண்மையிலேயே பயம்தான். இல்லை பயப்படாமல் இப்படிப்பட்ட உலகத்தில் நிறைய நடக்கிற காரியங்கள் எல்லாம் குறித்து உண்மையிலேயே பயம் இல்லைன்னு என்னால் சொல்ல முடியாது. உண்மையிலேயே பயம்தான். ஆண்டு நம்மளுக்கு இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் உண்மையிலேயே எனக்கு பயம்தான். நீங்கள் எந்த இதில் எனக்கு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பயம் இல்லைன்னு பயம்ட்டு ஒத்துக்கிறாங்க அவங்க. பயம் இருக்குது, உண்மையிலேயே பயம் இருக்குது. ஏன்னா இப்போ மார்க் 13:12 சகோதரன் சகோதரனையும் தகப்பன் பிள்ளையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள், பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். இதெல்லாம் இப்போ நடந்துட்டுருக்கு. அப்போ ஆண்டருடைய ஒரு பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு விரோதமாக பெற்றோர்கள் எழும்பி பிள்ளைங்களையே கொண்டுட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டதான காரியத்தில் நம்ம இருக்கிறோம். அப்போ ஏன் ஆண்டர் இது கொடுத்துருக்குறாங்க? முன்னாடி இதெல்லாம் வந்து நடக்கும்ன்றதுனால. அப்போ நம்ம இந்த காரியத்துக்கெல்லாம் நம்ம பயந்து தானே ஆகணும். சொல்லுங்க நடுவர் அவர்களே. உங்க பேச்சில் நான் பயந்து உக்காந்துட்டு இருக்கிறேன். கள்ள தீர்க்கதரிசி வராங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிப்பாங்க, எல்லாமே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து இந்த வசனங்கள் எல்லாமே ஏன் என்ன ஒன்று சொல்லியிருக்கு. வெளிப்படுத்தல் 22:19 ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்து பரிசுத்த நகரத்திலும் இருந்து பைபிளில் உள்ள வசனம் அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்திலேருந்து ஏதாவது ஒன்று எடுத்தால் கூட தேவன் அவர்களை தள்ளி போடுவாராம். அப்போ இது எவ்வளோ ஒரு பயத்துக்குரியது. ஏனோ தானோன்னு இந்த வசனத்தை நம்ம படிக்கிறதுக்கே என்ன பண்ணணும்? பயப்படணும். பயந்தே ஆகணும். அப்படியாவது பயந்து ஆண்டோடைய வருகைக்கு நம்ம ஆயத்தம் ஆகணும். நன்றி நன்றி நன்றி. ஓகே, இவங்க ஒரு நோவா கதை நோவா பற்றி பேசினாங்க. எனக்கு திடீர்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. சென்னையில் கொசு நிறையா இருந்துச்சான். அப்போ கேட்குறாங்களா, ஏன் இங்கே கொசு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட போய் கேட்டாங்களாம். வெள்ளூரில் சென்னையில் எந்த இடத்துல கொசு நிறையா இருக்குதோ. இந்த நோவா காலத்தில் பேழையில் இந்த கொசு உள்ளே வந்துச்சு. அப்போவே இந்த நோவா அந்த கொசுவை நசுக்கி இருந்தார்னா இவ்வளோ பெரிய கொசுக்கள் வந்திருக்காது அப்படின்ட்டு சொன்னாங்க. இவங்க கொசுக்களாக இருக்கிறாங்க. அதை நசுக்கிறதுக்கு கடைசியாய் சங்க தலைவி வந்து பேச போகிறாங்க. தலைவி பயங்கரமா நோட்ஸ் எடுத்துருக்குறாங்க. பயங்கர டிஸ்கஷன். 3 பேரும் சேர்ந்து டிஸ்கஷன். எதிரணியில இருந்த 3 பேரும் பயந்து 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 சாப்பிடாம எப்படி ஓடா போயிருக்காங்க. என்னைக்கும் பயம், நடந்தாலும் பயம், உட்கார்ந்தாலும் பயம், நின்னாலும் பயம். ஏன்னா அவங்க கர்த்தருக்கு பயப்படுறாங்களாம். அதனால வருகை குறித்து இப்பவே பயம். அப்போ ஒவ்வொரு நாளும் வீட்டுல ஒவ்வொரு நாள் 24 மணி நேரம் பைபிள் பற்றி வருகை பற்றி மட்டும்தான் தியானம் பண்றாங்க. டியூட்டிக்கு எதுவும் போறது இல்ல, குடும்ப வீட்டுல சமைக்கிறது இல்ல. வருகை வருகை வருகை, பயம் பயம் பயம். ஹஸ்பண்ட் சமைக்கிறாங்களாங்க. ஓ அப்ப நல்ல நோட் பாயிண்ட். ஹஸ்பண்டுங்க எல்லாம் இங்கே இருக்கணும், அவங்க மட்டும் வருகையில பரலோகத்துக்கு போகணுமா? எப்படி இருக்கு நியாயம்? பாத்துக்கங்க. இப்படி பயந்து 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 ஒண்ணுமே செய்யறது இல்லைங்க அவங்க. ஏன்னா பைபிள் படிக்கிறது இல்லை, எப்பவும் பயம். அதை நினைச்சிட்டே இருக்காங்க. ஏன்னா பைபிள் படிச்சிருந்தாங்கன்னா பயப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏங்க கர்த்தருக்கு பயந்து ஞானத்தின் ஆரம்பம் இருக்கு. அப்ப நல்ல வழியில தான் நீ நடக்கிற. அப்ப நீ பரலோகத்துக்கு போவியா போக மாட்டியா? எல்லாருக்கும் தான் பயப்படுறோமே, அதனாலதான் பரலோகத்துக்கு போறோம். எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குங்க. நாங்க தினம் பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்றோம், எல்லாம் சரி, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போச்சு? பயந்து பயந்து எதுக்குங்க ஒளிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க? பேசுறாங்க ரகசிய வருகை. புத்தியுள்ள கன்னிகை என்ன செய்வாங்க? இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருந்து கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கணும். ஏன் பயப்படுறீங்க? ஏன் மனமகிழ்ச்சி இல்லை உங்களுக்கு? தீவிட்டி இல்லை. பைபிள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு பயம் போயிடுமே. பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு. நீங்க ஏன் அப்படி பயப்படுறீங்க? தீவிட்டி இல்லை உங்ககிட்ட. ரகசிய வருகைக்கு நீங்க ஆசை இல்லை. தீவிட்டி என்ன இல்லை? என்ன இல்லை?
என்னையே இல்லையாங்க. என்னையே இல்ல, யுத்தமா கொள்ளை நோயா. ஒரு சகோதரி சொன்னாங்க கொரோனா எப்பயோ போயிடுச்சு கொரோனா. ஏங்க கொரோனாக்காக இவங்க என்ன செஞ்சாங்க? இல்ல கொரோனா எங்க வீட்டுல வரும்போது பயந்துட்டு உட்காண்டே இருந்தாங்களா? நீங்களும் தாங்க, எல்லாரும் தாங்க பயந்தாங்க, உலகத்தானும் பயந்தா. ஆனா நம்ம கர்த்தருக்குள்ள இருந்தனால நிலைத்து நிற்கிறோமே, அந்த விசுவாசம் ஏன் அவங்களுக்கு இல்ல? கொள்ளை நோயா, நிலநடுக்கமா. இன்னொரு சகோதரி சொன்னா காசாக போயிடுச்சான். இவங்களுக்கு தெரியும். இப்ப இவங்க குடும்பம் டிக்கெட் கிடைக்கல அதனால வரல. இப்படியே பயந்து போனா என்னைக்குதான் இவங்க நிம்மதியா இருக்க போறாங்க எனக்கு தெரியல. கடவுள் வந்தா கூட ஏசப்பா வந்துட்டீங்களான்னு பயப்படுவாங்க போல இருக்கே. ஆயத்தமா இல்லையே, எப்படி பயம் இல்லாம இருப்பாங்க? ஆயத்தம் இல்லையே, பயந்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. கர்த்தருக்கு பயப்படும் போது ஒரு பயம் வராது. மனுஷனுக்கு பயந்தாதான் கண்ணிய வருவிக்கும். பயந்துட்டு இருக்கேன்னு சொல்லல, பயப்படணும்னு சொல்றாங்க. இவங்க பயந்து அதாவது இவங்க பயப்படுறாங்களா? இவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இல்லை, ஒரு ஆழமான சத்தியம் இல்லைங்க. அதனாலதான் இவங்க இதுல பாதி உலகத்திலயும் பாதி இதுலயும் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. எப்போ வந்து கடவுள் நியாயம் தீர்ப்பாரு. எங்களுக்கு கவலை இல்லைங்க, கர்த்தர் நியாயம் தீர்த்தா நாங்க பரலோகத்தில் இருப்போம் விசுவாசம். ஏன்னா நாங்க கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறோம். கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கு நாங்க நம்பிக்கை வைக்கல. எர்த்துக்கைக்கு வந்தாலும் கர்த்தரை எடுக்க சித்தமானா நாங்க தைரியமா பயந்து நிக்க மாட்டோம்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். நாங்க என்ன பயப்படணும் ஐயோ பயம் நான் சொல்லிட்டு இருக்கோம். இல்லைங்க, நாங்க போக ரெடியா இருக்கிறோங்க. கர்த்தர் இப்ப வந்தா கூட எர்த்துக்கைக்கு இங்க வந்தா கூட நாங்க போக தயாரா இருக்கோம். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை எங்கள் கால்களுக்கு தீபமா இருக்கிறது. பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். நாங்க பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டிருக்கோம். அவருடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு எங்க பயம் இருக்கும்? கர்த்தர் வரும்போது நாங்க பயப்படவே மாட்டோம். தீர்க்க தரிசன வசனங்கள் எத்தனை நிறைவேறினாலும், நீங்க என்னதான் எங்களை பயமுறுத்தி முன்னாடி நின்று சொன்னாலும், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் பயம் இல்லை. அதனால கர்த்தரை குறித்த அறிவு நமக்கு சரியான அறிவு இருந்தோம்னா கர்த்தருடைய பாதையில நடப்போம் என்பதுதான் என்னுடைய வாக்கு. சரி, நடுவர் பயந்துட்டு இருக்கிறேன். ஒரு பாதி பயம் இல்லை அப்படின்ற ஒரு ரெண்டு கோணத்தில் உட்காந்துட்டு இருக்கிறேன். நீங்கள் ரெண்டு பேரும் உங்களுடைய வாதங்களை நன்றாய் வேத வசனத்தின்படி நீங்கள் வந்து உங்களுடைய பாயிண்ட்ஸை நல்லா வச்சுருக்கீங்க. இந்த கடைசி காலம், ஷுட் கிறிஸ்டியன் பி வரிட் அபவுட் எண்ட் டைம்ஸ் ப்ராப்பசி? இது கிறிஸ்துவுக்குள் முடிவு காலம் குறித்து தீர்க்க தரிசனங்களை பற்றி கவலைப்பட வேண்டுமா அல்லது வேண்டாமா? இந்த தலைப்பில் இவ்வளோ நேரம் நம்ம வாதித்து கொண்டு இருந்தோம். இந்த கிறிஸ்துவ கடைசி கால தீர்க்க தரிசனங்களை நமக்கு இது கவலைப்பட வேண்டியது அவசியமே இல்லை. அதற்கு தான் கடவுள் நமக்கு விசுவாசத்தை உறுதியாக கொடுத்துருக்கிறாரு. அது நம்ம அந்த உறுதியை வைத்து கொண்டு நம்முடைய நற்கிரியைகளை மூலம் இயேசுவின் கட்டளைகளை நாம் பிடித்து கொண்டு நாம் பின்பற்றி வாழ வேண்டும். இந்த கடைசி கால திட்டத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறது, இது நடந்து கொண்டும் இருக்கிறது. இதை குறித்து நம்ம பயன்றது நமக்கு தேவையே கிடையாது. நம்பிக்கையை வைத்து கொண்டு கர்த்தர் எந்த நேரம் வந்தாலும் அவரை பிடித்து கொண்டு அவருடைய வருகையில் நாம் கடந்து செல்வோம். கடைசி நாளம் எப்போது வந்தாலும் எந்த நேரத்தில் எப்படி வந்தாலும் நம்ம தயார் நிலையில் இருக்கணுன்றது தான் இந்த தீர்க்க தரிசன இந்த கடைசி கால தீர்க்க தரிசன வார்த்தைகளை நிறைவேறி கொண்டுக்குது. அதை நம்ம குறித்து எதையும் பயப்படாமல் அவருடைய வருகையில் நம்ம எல்லாரும் போகுவோம்ன்றத இது நடுவருடைய கடைசி தீர்ப்பாக இருக்கிறது. தேங்க்யூ ஸோ மச். இந்த பட்டிமன்றம் ரொம்ப இது பண்ணலாமா வேணாவான்னு ஆட்கள் வந்தவங்க எல்லாம் வெளியில் போயிட்டே இருந்தாங்க. ஆனால் இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க கர்த்தர் கிருபை செஞ்சாருங்க. வந்த எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாதாடின உங்களுக்கும்
கவலைப்பட வேண்டும் என்று சொன்ன அவங்களுக்கும், வேண்டாம் என்று சொன்ன உங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்து இந்த உரையை முடித்துக் கொள்கிறோம். நன்றி. உங்களுக்கு என்றைக்குமே பயம் வேண்டாம். அடுத்ததாக லூக்கா 8:3 யோவனாலும் சூசனாலும் மற்ற அநேக ஸ்திரீகளும் தங்கள் ஆஸ்திகளால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்தார்கள். நாம் இப்பொழுது பார்க்கிற பெண் தன் ஆஸ்திகளால் சொந்த பந்தங்களை விட்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்தவர். அவர்தான் ஏமி கார்மைக்கேல். அவரது வாழ்வை நாங்கள் ஒரு ஸ்கிட்டாக நடிக்க இருக்கிறோம். ஷீபா அண்ட் கோ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிறப்பின் நோக்கத்தை அறிந்து வாழ்பவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். பிறக்கிற ஒவ்வொருவரின் வாழ்க்கையை குறித்தும் தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அதை அறிந்து அதற்கு ஏற்றபடி தங்களை மாற்றிக்கொள்கிறவர்கள் தேவன் நியமித்த ஓட்டத்தை வெற்றியுடன் ஓடி முடிக்கிறார்கள். அதற்கு பின் வரும் தலைமுறைகளும் அதை குறித்து பேசும்படிக்கு அவர்கள் சரித்திரம் படைக்கிறார்கள். அப்படி சரித்திரம் படைத்த ஒருவருடைய வாழ்க்கையை தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். 1867 ஆண்டு டிசம்பர் 16 நாள் அயர்லாந்தில் ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் டேவிட் கார்மைக்கேல் கேத்ரின் தம்பதியருக்கு மூத்த மகளாக பிறந்தவள்தான் இந்த ஏமி கார்மைக்கேல். தெய்வ பக்தியும் ஒழுக்கமும் நிறைந்த ஏமி கார்மைக்கேல் தெய்வ ஊழியத்திற்காக தன்னையே அர்ப்பணித்தால் தன் 15ஆம் வயதில். காட்சி 1. பெல்பாக்ஸ் நகரத்தின் தொழிற்சாலை பகுதிகளில் ஏமி. நான் உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். எப்படி இருக்கிறீங்க? என்னம்மா நீங்களாம் எங்கள் கூட பேசக்கூடாது. போ உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா தேடிட்டே இருப்பாங்க. அப்படி சொல்லாதீங்க. நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் உங்களை பார்க்க போகிறேன் அப்படின்னு. அவங்க என்ன தேட மாட்டாங்க தெரியுமா? நீ பார்க்குறதுக்கே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கேன். நான் வந்து நீலாம் எங்கள் கூட பேசக்கூடாதும்மா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நாம எல்லாம் எல்லாரும் பொண்ணுங்க தானே. நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒன்றுமே தெரியலை. உன்னை பார்த்தா பணக்கார பொண்ணு மாதிரி இருக்கு. இந்த நாட்டில் நடக்குது உனக்கு ஒன்றுமே தெரியல. இந்த நாட்டில் அதிகாரத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஒசந்தவங்க, அதுக்கு கீழே பிஸ்னஸ் பண்ணுறவங்க பணக்காரங்க. நாங்கள் ஏழைங்க. நாங்கள் உழைச்சி செருப்பாக தேய்ச்சி போயிட்டோம். நீங்கள் உங்கள் அப்பா ஒரு குரூப்பு பிஸ்னஸ்ஸு, நாங்கள் ஏழைக குரூப்பு. இது என்ன புது கதையா இருக்கு? நாம எல்லாரும் ஒரே வெல்ஃபேர் அசோசியேஷன்ல உள்ளவங்க தானே. அப்புறம் ஏன் நாம பேசக்கூடாது? அதுவும் பொம்பளைங்க தானே. நம்மளை யாருமே பேசணும்னு சொல்ல மாட்டாங்க. நாங்கள் வந்து ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க. நாங்கள் ஃபேக்ட்ரியில் குறைஞ்ச சம்பளத்துக்கு அதிக நேரம் நாங்கள் வேலை பார்க்குறவங்க. உன்னை பார்த்தா நீ ஏதோ பெரிய வீட்டு பொண்ணு மாதிரி ஒரு ராஜா பார், எவ்வளோ அழகா இருக்கிற நீயே சொல்லி நாங்கள் உன் பக்கத்தில் வர முடியுமா? அப்படியெல்லாம் பேசாதீங்க. நான் உங்களை வித்தியாசமா பார்க்கலையே. நீ வித்தியாசப்படுத்துகிறியே. உன் தலையில் பாரு தொப்பி இருக்கு, நாங்கள் ஷால் போட்டிருக்கோம். தொப்பி பணக்காரர்களின் அடையாளம், ஷால் துண்டுகள் ஏழைகளின் அடையாளம். எங்களை துண்டுக்காரன் என்பார்கள், அதுக்கு ஷாலிஷ் என்று கூப்பிடுவார்கள். இதை யாரால மாற்ற முடியும்? முடியும், என்னால முடியும். நான் நேசிக்கிற என் இயேசு கிறிஸ்துவின் பலனை கொண்டு நான் இதை மாற்றி காட்டுவேன். இறைவனின் படைப்பில் அனைவரும் சமம். ஏன் ஏற்றத்தாழ்வு இந்த சமுதாயத்தில் என்ற கேள்விகளோடு தனது தாயாரிடம் செல்கிறாள். மம்மி மம்மி சீக்கிரமா வாங்க மம்மி. What, Amy? What happened? Why you are in tension? Mommy, I have some question. You have to clear that one. இன்னைக்கு நம்ம பண்ண பக்கமாக போனேன். அங்கே வேலை செய்கிற கொஞ்சம் பிள்ளைங்களை பார்த்தேன். அவங்க
அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க நம்ம கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் மம்மி? No, they are Tundukarikar, so we should not talk to them. They are working under our they are working under low level, so we should not speak with them. Oh no, you are also telling like that. Don't tell like that, mummy. This is absolutely ridiculous. பாவம், அவங்க ஏழைங்க, அவங்க நமக்காக உழைக்கிறவங்க, அவங்கள அப்படி துண்டுக்காரங்கன்னு சொல்லாதீங்க மம்மி. No, their lifestyle is like that only, so we should not speak with them because they are wearing that Tundukarikar, so we should not speak with So நாம அவங்கள கீழ்த்தரமா பார்க்கவே இல்ல, அப்படிதானே மம்மி? Yeah, so we should not speak with them. So you also don't speak with them, no problem. ஓகே மம்மி, இது போதும். நான் நிச்சயமா அவங்களோட லைஃப் ஸ்டைலை மாத்தி காட்டுறேன். அவங்க எப்பவுமே பெரியவங்களா தான் இருக்கணும், தாழ்ந்தவங்களா இருக்கக்கூடாது. இதை நான் மாத்தி காட்டுறேன். மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த ஏமியின் தனியாத ஆர்வமும் குன்றாத முயற்சியும் பெல்பாஸ்டின் துண்டுக்காரிகளின் அந்தஸ்தை உயர்த்தின. விசுவாச தொழிற்கூடத்தை பலரின் உதவியுடன் தொடங்கினால் தி வெல்கம் என்ற பெயருடன் அது உருவானது. 1892 நீ போ என்கிற வார்த்தை கேட்டவுடன் ஜப்பான், ஸ்ரீலங்காவில் 3 வருடம் மிஷனரி பணியாற்றிய ஏமி 1895 இருந்து 55 வருடங்கள் இந்தியாவில் இருந்து, குறிப்பாக திருநெல்வேலியில் பண்ணை விலை டோனாவூரில் பணியாற்றினார். காட்சி 3. ஏமி பண்ணை விலைக்கு வருகிறாள். ஏமி, நான் இங்கே அநேக ஊழியம் நடைபெறுகிறது, நான் தருகிறேன். ஓகே, நீங்க எனக்கு தமிழ் கத்து கொடுக்குறீங்க. நீங்க தமிழை கத்துக்கிட்டு இங்க அநேக கிராம சுவிசேஷம் செய்து இங்க ஊழியங்களை உருவாக்கி இருக்கிறீங்க. அப்படி இருந்தும் ஏன் ஒரு பொண்ணுங்க கூட ஊழியத்துக்கு வரல? நல்லது. நான் இது மூலமா நிறைய மக்களை இதுல கொண்டு வருவேன். நிறைய பெண்களை இதில் இன்வால்வ் பண்ணி அவங்கள இந்த ஊழியத்துல நான் பயன்படுத்தி அவங்கள மாத்த போறேன். இது ஏசப்பாவோட கிருபையால நடக்கும். இது நன்றாக நடக்க போகிறது. காட்சி 3. ஏமி சமுதாய சீர்கேட்டை எண்ணி வருந்தும் ஒரு திருமண காட்சி. அம்மா வேண்டாம்மா, எனக்கு பயமா இருக்குமா, விட்டுருங்கம்மா ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா, வேண்டாம்மா, யார் உன்னை பாத்துக்கா? யார் பாத்துக்கா? நான் உங்க கூட இருந்துடுறேம்மா, வேண்டாம்மா, ப்ளீஸ்மா. வேண்டாம்மா ப்ளீஸ். நல்லா அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு அமைதியா இருக்கணும், அமைதியா இருக்கறம்மா, வேண்டாம்மா ப்ளீஸ். இங்க என்ன நடக்குது? என்னமா பண்றீங்க நீங்க? என்ன நடக்குதுங்க? கல்யாணம் நடக்குது. இந்த சின்ன பொண்ணுக்கு நீங்க என்ன பண்ண பாக்குறீங்க? கல்யாணம் நடக்குதுன்னு சொன்னேன். என்ன நடக்குதுன்னு திருப்பி திருப்பி அதை தான் நான் கேட்குறேன். 10 வயசு கூட ஆகலம்மா, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண வைக்க பாக்குறீங்க. என்னம்மா நடக்குது? என்ன நடக்குதுன்னா என்ன? நான் நிச்சயமா இந்த கல்யாணத்தை தடுப்பேன். சின்ன பொண்ணை நான் என் கூட கூட்டிட்டு போய் இயேசுவோட கரங்களை வச்சு பாத்துக்க போறேன். நான் இந்த ஜில்லால இருக்கிற என் அக்கா கூப்பிடுறேன், பேசுவியா நீ? நான் அவங்க கிட்ட பேசுறேன். பேசு. எக்கா எக்கா பாத்தா இல்லக்காரி கைய பாத்துடு. என்ன பேச்சு பேசுறா இவங்க? யார் அது என்ன சொல்றாங்க? என் பொண்ணு கல்யாணத்துக்கு இவன் வந்து தடுக்கா. நீ கேக்குற அடிங்கொய்யால யாரடி அது? யார் அது? என் பேச்சுக்கு இதை யார் மறுப்பு தெரிவிக்கிறது? யாரு
யாரும்மா நீ? மிஸ்ஸியம்மாவா? யார் அந்த மிஸ்ஸியம்மா? நான் தான் ஏமி. நான் இந்த பிள்ளையோட திருமணத்தை நிறுத்தி என்னோட கூட்டிட்டு போக போறேன். என்ன ஏமி ஓமின்கிட்டு? ஃபாரின்ல இருந்து வந்தையா, நாலு ஊரை சுத்தி பார்த்தோமா போனோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு சீர்திருத்தம் அது இதுன்னு இறங்குனா அவ்வளோதான். நான் பண்றதே இந்த பிள்ளைக்குரிய ஒரு புண்ணியத்தை தான் நான் பண்றேன். உனக்கு தெரியுமா? இதுல என்னம்மா புண்ணியம் இருக்கு? புண்ணியம் இருக்கா? இந்த பிள்ளையோட தாய்க்காரி வந்து ஒரு புருஷன் இல்லாதவ. அது அவளோட குடும்பத்துக்கு யார் ஒரு வருமானம் ஈட்டுறது? அதனால தான் இந்த பிள்ளைக்கு வந்து 10 வயசு தான் ஆகுது. ஆனாலும் அந்த பிள்ளைக்கு திருமணம் பண்ணி வச்சு அந்த பிள்ளைக்கும் இந்த கோவில் உள்ள தெய்வத்துக்கும் நாங்கள் திருமணம் பண்ணி வைக்கிறோம். அப்படி வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவள் வந்துட்டு தெய்வத்தோட பொண்டாட்டியாக ஆயிரா. அப்போ என்ன சொல்லுவாங்க? தேவதாசின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தேவதாசியை இந்த கோவிலில் ஆடுறதுக்கும் பாடுறதுக்கும் நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதன் மூலமாக வர காசை தான் வந்து அவள் குடும்பத்துக்கு அவள் செலவழிக்கிறா. அப்படி பார்த்தா அவளுக்கு நாங்கள் அதை புண்ணியம் தானே பண்ணுறோம். புண்ணியத்துக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க? நீ அப்படிலாம் பேசக்கூடாது. நாங்கள் பண்ணுறது புண்ணியம். இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நீ யாரு? நான் கண்டிப்பா இதை தடுத்து நிறுத்துவேன். ஏசப்பாவோட கிருபையால இதை நான் மாற்றி காட்டுவேன். அப்படிலாம் மாற்ற முடியாது. எங்க வழக்கத்தில் என்னைக்கு நீ மாற்றக்கூடாது. எப்படி பண்றேன் நான் பார்க்குறேன் இந்த ஜில்லால. காட்சி 4. ஏமி குழந்தை விற்பனையை தடுக்கும் காட்சி. என்ன நான் வேற வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். இவ்வளவு நேரமா இங்க நின்றுட்டு இருக்கேன். ஒருத்தி பிள்ளைய கொண்டு வரேன் சொல்லிட்டு இன்னும் காணல. இன்னும் ஆடி ஆடி மெதுவா வர. குழந்தைய திருடிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுக்கா. என்ன இவ்வளவு நேரமா? என்ன பிள்ளை நல்லா இருக்கா? ஒரு அடி எதுவும் இல்லைல்ல? நல்லா பார்த்து தானே எடுத்துட்டு வந்த? நல்லதாக்கா பார்த்து எடுத்துட்டு வந்தேன். நல்லா பார்த்துக்குங்க. சரி 25 ரூபா கொடுத்துட்டு குழந்தைய வாங்கிக்கிங்கக்கா. 25 ரூபாலாம் தர முடியாதம்மா. உனக்கு 10 ரூபா தருவேன். பிள்ளைய தாமா போ. ஐயோ நிறுத்துங்கம்மா, நிறுத்துங்க. என்ன நடக்குது? பிள்ளை எங்க கொண்டு போறீங்கம்மா? அம்மா பிள்ளையனா ஒரு 10 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். பிள்ளைய கொண்டு நான் போறேன் வெளியில. இந்த சிறு குழந்தைய நான் ஏசப்பாவோட கரங்களை ஒப்படைக்கணும். நான் தரமாட்டேன் இந்த குழந்தைய. காட்சி 5. ஏமி உள்ளத்தில் எரிமலையே வெடித்து முடிவு ஒன்று புறப்பட்டது. விதவைகளின் ஏழ்மையையும் தேவதாசி முறைகளையும் சிறு பெண்களின் படிப்பையை மறுக்கும் இந்த ஏழை ஜனங்களின் நிலைமையை கண்டு குமுறினால். அதன் முடிவாக தான் உருவானது டோனாவூர் ஏமி கார்மைக்கேல் ஃபேமிலி சர்வீஸ். இப்படியாக இந்த இல்லத்தை ஆரம்பித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி இறுதியாக இறைவனடி சேர்ந்தார். இந்த ஏமி கார்மைக்கேலை போல நாமும் இந்த வந்தோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கர்த்தருடைய பாதத்தில் அநேக ஆத்துமாக்களை சேர்ப்போம். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். Praise the Lord. Praise the Lord. இது வரைக்கும் பொறுமையா இருந்து எல்லாம் நல்லா சிரிச்சிங்க. கர்த்தருடைய நாமத்தில் நீங்கள் ஒவ்வொருவரையும் அதில் உள்ள கருத்தை நீங்கள் அறிந்து அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாய் இன்னும் அநேக மக்கள் அடிமட்டத்தில் இருக்கிறது நம்ம இந்தியாவில் தெரியும். அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. அவர்களை வழிநடத்துவதற்கு தான் இப்படிப்பட்ட ஒரு தருணத்தை நம் தேவன் கொடுத்திருக்கிறார். அதை உணர்ந்து செயல்படுவோம். 300 வெள்ளிக்காசு. இந்த 300 வெள்ளிக்காசு 30 வெள்ளிக்காசுக்காக இயேசு கிறிஸ்துவை யூதாஸ் காரியத் காட்டி கொடுத்தார். அப்படி என்றால் நீங்கள் அறியீர்களா இந்த நலது தைலம் எத்தனை உன்னதமான தைலம் என்று? இது வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மரியாள் வந்து நல்ல தைலத்தால் அடக்கம் பண்ணுவதற்கு முன்பாக செய்த ஒரு காரியம். Praise the Lord. கர்த்தருடைய பரிசுநாம ஸ்தோத்திரம். எப்பொழுதும் நன்றி அறிதலுள்ளவர்களாய் இருங்கள். கொலோசியர் 3:15. இந்த வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவர் இந்த நாளை எங்களுக்கு கொடுத்து இந்த நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் அவரை உயர்த்தும்படியாய் எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்தும்படியாய் கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்திற்காக ஒவ்வொரு பெண்கள் சார்பாக கர்த்தர் தேவாதி தேவனுக்கு முதலாவது என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த நாளிலே எங்களுக்கு இந்த ஒரு ஆராதனையை ஒதுக்கி கொடுத்த சபை செக்ரட்டரிக்கும் போதகர்மார்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் வந்து எங்கள் ஒவ்வொருவரிலும் ஆராதனையில் பங்கு பெற்று இன்னும் இப்பொழுது எங்களோடு இருந்து இதுவரைக்கும் எல்லாவற்றையும் நேர்த்தியும் கிரயமாய் செய்து கொடுக்க எங்கள் உதவின ஒவ்வொருவருக்கும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். இதில் பங்கு பெற்ற நான் அனௌன்ஸ் பண்ணும்போது பங்கு பெற்று மனமும் வந்து ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தருக்கென்று செய்து கொடுத்த ஒவ்வொரு சகோதரியும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகிறேன். இன்னும் அதிகமாக எழும்பி பிரகாசிக்கும்படியாய் கர்த்தருக்கென்று நாங்கள் வைராக்கியமாய் நிற்க எங்கள் ஒவ்வொருவரையும் பெண்களாகி எங்களை பயன்படுத்தும்படியாய் நீங்கள் ஒவ்வொரு ஜெபிக்கும்படி கேட்டு இந்த நன்றியுரையை முடிக்கிறேன். இறுதி ஜெப ஆசீர்வாதத்தையும் பிரதர் எட்வின் தரும். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்காங்க வழக்கமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன தெரியுங்களா, இன்னைக்கு புதுசாக வந்த ஆத்மாவை என்ன பண்ணிக்கிறீங்க, இன்னைக்கு இந்த ஸ்கிட்டில் எல்லாத்துலேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஆனால் நான் ரொம்ப உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறேன். பிரைஸ் காட். இதுதான் நம்ம சபையோடைய வளர்ச்சி. ஹல்லேலூயா. யாராக இருந்தால் என்ன பண்ணுவோம், தட்டி கொடுப்போம். அதுதான் நம்மளுடைய வேலை. இந்த வேலையை பெண்களாகிய நீங்கள் முன்னிறுத்தி செய்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் என நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கண்களை மூடி இது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற நேரம். நிறைய சபைகளில் இப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் கிடையாது, இப்படிப்பட்ட தருணம் உங்களுக்கு கொடுக்கப்படாது. ஆனால் அடைக்கப்பட்ட தேசமாக இந்த தேசத்தில் நம்ம சபையில் உங்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து உங்களையும் ஆண்டவர் சமூகத்தில் நேராக நிறுத்த கிருபை கொடுத்தா தருங்களா, அதற்காக நீங்கள் நன்றி செலுத்துங்க. ஒவ்வொரு நாளும் பெண்கள் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய முன்னோடிகளாக இருக்கிறாங்கன்னு வேதத்தில் நிறைய பாத்திரங்கள் இருக்கிறது. நீங்கள் கூடி ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கிறது. நீங்கள் அழுது ஜெபிக்கும் போது எதுவுமே நடக்காத காரியம் நடக்குகிறது. நீங்கள் எப்பெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் நோக்கி பார்க்குறீங்களா, அப்போல்லாம் ஆண்டவர் உங்களை கண்ணீரை மெஷர் பண்ணி அதுக்கு ஒரு பலனை ஆசீர்வாதத்தை தராரு. ஹல்லேலூயா. இதெல்லாம் வேதம் சொல்லுது. ஏன்னா பெண்கள் விசேஷமான ஜனமாக இருக்கிறீங்க. ஆண்டவர் உயிர்த்தெழுதும் போதும் பெண்கள் தான் முதலாவது இருந்தாங்க. ஆண்டவர் மரிக்கும் போது கூட பெண்கள் தான் முன்னிலையாக இருந்தாங்க. அதே போல் சபையில் எல்லா காரியங்களும் நீங்கள் முன்னிருந்து நடத்தும் போது கர்த்தர் மெல்மேலும் ஆஸ்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். என் அன்பு தேவனுக்காய் ஸ்தோத்திரம், மாறாதேவனுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மனமகிழ்ச்சியான கர்த்தாவே இரவேலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விமென்ஸ் ரிட்ரீட் என்ற கர்த்தாவே, இது 2ஆம் ஆண்டு ஆண்டவரே நீ தொடர்ந்து செய்ய ஆண்டவரே நீ கிருபை கொடுத்து சமரக்காய் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இதற்கு ஆண்டவரே ஒரு மாதங்கள் ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே ஆயத்தப்பட்டு இருக்கிறத நீ அறிந்துரைக்கிறது சாமி. ஏற்று வெள்ள கத்தாவே காரியங்களை வாக்கி செய்திங்க அதற்காய் சோத்ராஜாம் கத்தாவே. ஹல்லேலூயா ஆண்டவரே, இவள் செய்த காரியங்கள் கொடுத்த ஒவ்வொரு ஸ்கிட் ஒவ்வொரு ப்ரோக்ராம் ஆண்டவரே ஆத்துமா ஆண்டவரே உயிர்ப்பிக்கிற வல்லமை உள்ள வார்த்தைகள் ஆண்டவரே நீ கேட்க கிருபை கொடுத்து சமரக்காய் சோத்திரம். இந்த ஆண்டவரே ஒன்றை மாத்திரம் அறிந்திருக்கோம் ராஜா, எல்லாம் பைபிள் வாசித்து இருக்கிறாங்க ராஜா. ஆண்டவரே அதற்குள்ள பலனை தரும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தையானது கர்த்தாவே பிள்ளைகளுடைய கர்த்தாவே நாவுள்ளும் இருதயத்தில் வைத்தமைக்காய் நன்றியோடு சோதரம் 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 ராஜா. தொடர்ந்து கர்த்தாவே அவர் குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே என்னென்ன பாரத்தில் இருக்கிறாங்க ஆண்டவரே நீ அறிந்திருக்கி சுவாமி கர்த்தாவே. இவர்கள் மூலியமாக ஆண்டவரே அந்த குடும்பம் உயரமடியாய் ஜெபிக்கிறேன். அந்த குடும்பத்தின் கையின் பிரயாசம் ஆசிரியர் தருமடியாய் ஜெபிக்க ராஜா. கர்த்தாவே உன்னாண்டவரே இங்கே மாத்திரமல்ல உலகம் முழுவதும் சொன்ன ஆண்டவரே கர்த்தாவே ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்த ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற பிள்ளைகளாய் கர்த்தாவே எங்களுடைய உள்ள இருக்க விமர்சனை உருவாக்க முடியாது ஜெபிக்க ராஜா. அப்படியே நீங்கள் சேபசமாக இருக்காய் சோத்திரம். தொடர்ந்து பலப்படுத்துங்க, ஆசிரியர் காத்துக்கொள்ளுங்க, உன்னோட வருக்கு ஆயத்தப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரேன், பசுநாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடன் அன்பும் பரிசுத்தமான ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் குறிப்பாய் நம் மத்தியில் இருக்க விமென்ஸோடும் இருப்பதாக என்று நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.